வணக்கம் ட்ரேடர் சசி. அமெரிக்க பங்குச் சந்தையில் ஆரம்பித்து இந்திய பங்குச் சந்தை வரை தலைகீழாக கீழே போயிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு பிம்பத்தைனாச்சும் வந்து நம்ம நம்மக்கிட்ட கொண்டுட்டு வந்து சேர்க்குறாங்க எல்லாரும். நம்ம எப்போவுமே வந்து இந்த போர் சூழ்நிலையோ இல்லைனா வேறு எதனாச்சும் பிரச்சனையினால் வந்து இதெல்லாம் நடக்குதா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சார்ட்டு என்ன சொல்லுது அப்படிங்கிற விஷயத்தை மட்டும்தான் நம்ம வந்து தொடர்ந்து வந்து கண்காணிக்கணும். அப்போ சார்ட்டில் நீங்கள் என்ன அடுத்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அந்த விஷயத்த என்றைக்கு நீங்கள் வந்து தெளிவாகிறீங்களோ அன்னைக்கு வந்து உங்களுக்கு போர் சூழ்நிலையோ இல்லைனா வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் அதை பற்றி மைண்ட் பண்ணிக்காமல் கண்டுக்காமல் நீங்கள் உங்கள் வேலையை சரியாக வந்து செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? பயிற்சி பண்ணணும். எக்கச்சக்கமாக பயிற்சி பண்ணணும். திரும்ப திரும்ப சொல்கிறேனே நினைக்காதீங்க. நீங்கள் ஒரு பெரிய ஒரு உலக மார்க்கெட்டில் போயிட்டு நீங்கள் விளையாடணும். அதான் ஒலிம்பிக்கில் போயிட்டு நீங்கள் விளையாடுற மாதிரி ட்ரெயின் பண்ணணும். சும்மா கேஷுவலாக விளையாடுறவங்க இருக்கிறாங்க. நம்ம தெருவுலேயே வந்து விளையாடலாம். விளையாட்டு வந்து எப்படி வேணாலும் விளையாடலாம். தெருவில் விளையாடுறது அது ஒரு மாதிரி இருக்கும். நம்ம கேங்கு, நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்மளோட விளையாடுவோம். அப்போது ஊர் விட்டு ஊர் வந்தால் அந்த ஊர் இந்த ஊர் அப்படின்னு வரும்போது இன்னும் கொஞ்சம் போட்டி கடுமையாக இருக்கும். அப்புறம் மாநிலம், அப்புறம் நாடு, அப்புறம் உலக நாடுகளில் கூட போட்டி போடுற மாதிரி அந்த அளவுக்கு நீங்கள் ட்ரெயின் பண்ணணும். அப்போ தான் ஜெயிக்க முடியும். தொடர்ந்து வந்து ஜெயிக்க முடியும். அதைத்தான் நான் திரும்ப திரும்ப வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இங்கே நடக்கிறது எல்லாமே வந்து ஒரே மாதிரி விஷயந்தான் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த ஒரே மாதிரி விஷயத்தை நீங்கள் பயிற்சி எடுக்க ரொம்ப தெளிவாக வந்து புரிஞ்சுப்பீங்க. எதுக்கும் நீங்கள் பயப்பட மாட்டீங்க. ஒரு பதிவு ஒன்று நான் படித்தேன். ஒரு 13% வந்து நெகட்டிவில் வந்து போயிருக்குது ஸ்டாக்கில். இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே இல்லை எனக்கு. ஆனால் ஒரு மாதிரி பதட்டமான ஒரு சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்தது. ஏன்னா கீழே போகும்னு அவருக்கு தெரியுது. எந்த இடத்துல ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ பிரச்சனை. சரியா? இப்போ வந்து நம்மளுக்கு போன பதிவில் வந்து சொல்லியிருந்தோம். அதுக்கு போன வாரம் நான் வந்து பதிவு கொடுக்க முடியல. நிறைய அலுவலக பணிகள் வந்து எக்கச்சக்கமாக இருந்ததுனால என்னால் இந்த பக்கம் வரவே முடியல. என்னுடைய உடல் நலத்தை விசாரித்த எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி. நான் சூப்பராக இருக்கிறேன். நம்ம இங்கே ட்ரேடிங்க்கு வரும்போது வந்து நம்ம போன வாரத்தில் வந்து நம்ம பேசின விஷயம் வந்து இது வந்து கிட்டத்தட்ட நம்ம பேட்டர்ன் மாதிரி இருக்குமா, இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பதிவு பண்ணியிருந்தோம். அது கிட்டத்தட்ட வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அமைஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஏதாவது ஒரு நல்ல ஒரு பை கேண்டில் க்ரீனாக வந்து முடியும். ஏற்கனவே வந்து இந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு சப்போர்ட் மேலே போயிருக்கு. அடுத்து இந்த இடத்துக்கு ரொம்ப க்ரஷிங்காக வந்து வந்துருக்குது. செல்லர்ஸ் வந்து அப்படியே ரொம்ப கமாண்டிங்காக வந்து ப்ரைஸை வந்து கீழே வந்து கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ இவ்வளோ ஒரு ஆக்ரோஷமாக இருக்கிற அந்த செல்லர்ஸ்னால் இந்த லெவலுக்கு கீழே அவ்வளோ ஆக்ரோஷமாக கொண்டு போக முடியல. பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்து நல்லாவே மேலே போன ப்ரைஸு கிட்டத்தட்ட இந்த இடத்துல வந்து ரொம்ப நாளாக வந்து சுற்றிக்கிட்டே இருந்த மாதிரி வந்து சுற்றிக்கிட்டே இருந்தது. இந்த சுற்றிக்கிட்டே இருந்ததில் என்ன உங்களுக்கு வந்து உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னா, இதுக்கு மேலே வந்து பையர்ஸ் கொண்டு போகிறதுக்கான அந்த ஆர்வம் வந்து கம்மியாக இருக்குது. அந்த ஆர்வம் எதனாலன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே 60,000 வந்து ரீச் ஆகிருக்குது. அதனால் கூட இருக்கலாம். இல்லை போர் சூழ்நிலையாக இருக்கலாம். இல்லைனா வேறு எதனா பொருளாதார மந்த நிலையாக இருக்கலாம். இல்லை க்ரூடு இதெல்லாம் வந்து கிடைக்காம இருக்குது. இண்டஸ்ட்ரீஸ்லாம் என்ன பண்ண போகிறாங்க, அதனால் வந்து ஒரு பயத்தினால வந்து இதுலேருந்து வந்து எடுக்கலாம். அப்படி இதுலேருந்து வந்து எடுத்தாங்கன்னா எங்கே கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு தங்கத்தில் வந்து முதலீடு பண்ணுவாங்க. தங்கமும் வந்து கீழே போயிட்டே இருக்கு. அப்போ என்னதான் நடக்குது அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுக்க. அதான் இதுலேருந்து எடுத்து அதில் போடுவாங்க, அதுலேருந்து எடுத்து அந்த கதையெல்லாம் வந்து விட்டுருங்க. என்னையுமே விட்டுட்டு இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத மட்டுமே பேஸ் பண்ணி ட்ரேட்ஸை வந்து எடுக்க பாருங்கள். நம்ம எடுக்கிற ட்ரேடை ஹோல்டு பண்ண போகிறோமா, இல்லை ஸ்கால்பிங் முறையில் அன்னன்னைக்கே வந்து நம்ம வந்து முடிக்க போகிறோமா, அது நம்மளோட கேபிட்டலை பொறுத்து இருக்குது. கேபிட்டல் நல்லா சவுண்ட் கேபிட்டல் இருந்ததுன்னா நம்ம விட்டு பார்க்கலாம். இல்லைங்க நான் ஸ்கால்பர் தான், அன்னன்னைக்கு எடுக்கிற ட்ரேடை அதை லாபமோ நஷ்டமோ நான் வந்து முடிச்சிருவேன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணி ட்ரேட் பண்ணலாம்.
ஸோ வீக்லியில் பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது. நான் 1 ஹவரில் போகும்போது வந்து என்ன மாதிரி ட்ரேட்ஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இது வந்து ஒரு 2 வாரத்தில் வந்து 3 வாரத்தில் 2-3 வாரத்தில் வந்து இவ்வளோ தூரம் கீழே வந்த மாதிரி இருக்குது. ஆனால் 1 ஹவர் சார்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரியே வேறு மாதிரி இருக்கும். ஸோ அப்போது நம்ம ஒரே விஷயம் திரும்பவும் இதை வந்து சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் வந்து வர வாய்ப்பு இருக்குது. வந்தால் கன்ஃபார்மாக ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கன்ஃபார்மாக 61,000க்கு மேலே போய் அதுக்கப்புறம் கீழெல்லாம் வர்றதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. அப்புறம் அப்படியே அடுத்த படிநிலைக்கு வந்து ப்ரைஸ் வந்து போயிடும். இதுலேயே நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் வந்து ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 30,000 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்தோன்னா ப்ரைஸ் வந்து அப்படியே அந்த இடத்துல வந்து நின்றுக்கிட்டே இருந்து, அப்புறம் அதை பிரேக் பண்ணி கொஞ்சம் வந்து மேலே போகும்போது இந்த 40,000ங்கிற ரேஞ்சில் வந்து கொஞ்ச நாள் நின்றுட்டு இருந்தது. அப்புறம் திரும்ப 50,000ங்கிற ரேஞ்சில் கொஞ்ச நாள், அப்புறம் இப்போ வந்து 60,000ங்கிற ரேஞ்சில் கிட்டத்தட்ட போயிட்டு ரிஜெக்ட் ஆகிட்டு வந்து ப்ரைஸ் வந்து கீழே வந்துட்டு இருக்குது. இப்போ இந்த 60,000த்தையும் வந்து தாண்டுனா 70,000க்கு போகும்போது ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு சின்னதாக ஒரு தடுமாற்றம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்க தான் செய்யுது. இப்போ 2022லேருந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 2022 தான் உங்களுக்கு ஒரு பெரிய ஃபால் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் 2022லேருந்து 23, 24, 25லலாம் ஃபால் ஆயிருக்கு. ஆனால் இவ்வளோ பெரிய ஃபால் இல்லை. இது எதனால் நடந்ததுன்னு ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. நம்ம இங்கே அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அதுக்கப்புறமா 2026 தான் இவ்வளோ பெரிய ஃபால் வந்து வருது. இந்த 2022 இவ்வளோ பெரிய ஃபால் ஆனதுக்கப்புறமா எவ்வளோ தூரம் மார்க்கெட் மேலே போயிருக்கு, அவ்வளோதான். நீங்கள் இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இதுதான். ஸோ மார்க்கெட்ஸ் ஆர் கோயிங் ஹையர் அண்ட் ஹையர். கன்ஃபார்மாக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் எங்கே இருந்து, அதுதான் பிரச்சனை. எங்கே இருந்துன்னு தெரிஞ்சதுன்னா நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எங்கே இருந்து ப்ரீவியஸாக மேலே போயிருக்குது, அதுக்கான சிக்னல்லாம் என்ன மேலே போகிறதுக்கு முன்னாடி கொடுத்துருக்குறான் அப்படிங்கிறத கவனிச்சிங்கனாலே நீங்கள் இங்கே வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க. அப்பா ஓகே, இந்த வாரம் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா எனக்கு சிக்னலே இங்கே வந்து இல்லை, பையர்ஸே இல்லை. பையர்ஸ் இல்லாத காரணத்தினால நான் வரக்கூடிய வாரத்தில் நான் பை பண்ண மாட்டேன். எனக்கு கான்ஃபிடெண்ட்டாக ஒரு க்ரீன் கேண்டில் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி வந்து மேலே இருந்து விழுந்துக்கிட்டு இருக்கிற மார்க்கெட்டில் இந்த இடத்துல நிற்கணும்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் நிற்காமல் கீழே வந்துட்டு இருந்தது. இந்த க்ரீனை பார்த்து நான் ஏமாற மாட்டேன். ஒரு ஸ்ட்ராங்காக க்ரீன் கேண்டில் வரணும், வந்ததுக்கப்புறம் தான் நான் எந்த முடிவாக இருந்தாலும் எடுப்பேன் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் உங்களுடைய அனுபவம். இவ்வளோ ஹை போன ப்ரைஸால் அடுத்த தடவை வந்து இவ்வளோ தான் போக முடிஞ்சது, அடுத்த தடவை இவ்வளோ தான் போக முடிஞ்சது, அடுத்த தடவை தான் அதை வந்து க்ரஷ் பண்ணிவிட்டு மேலே போகிற மாதிரி வந்து பையர்ஸ் வந்து மேலே கொண்டு போயிருக்கிறாங்க. இங்கே போகிறதுக்கு முன்னாடி கீழே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா செல்லர்ஸ் வந்து வலுவிழந்திருக்கிறது கிளியராக உங்களுக்கு வந்து தெரியும். இங்கேருந்து எவ்வளோ வேகமாக கொண்டுட்டு வர முடிஞ்ச செல்லர்ஸால் இதுக்கு கீழே வந்து கொண்டு போக முடியல அப்படிங்கிறது தான் இந்த சார்ட் வந்து உங்களுக்கு வந்து உணர்த்துது. ஸோ நல்லா மேலே வந்துக்கிட்டு இந்த ப்ரைஸால் அடுத்தடுத்து ஹை வந்து வைக்க முடியாத காரணத்தினால ப்ரீவியஸ் லோவையும் பிரேக் பண்ணி கீழே வந்த ப்ரைஸு திரும்பவும் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பை கேண்டில் வந்ததுக்கப்புறமா ஒரு சின்னதாக ஒரு ஃபாலு மறுபடியும் வந்து மேலே கொண்டு போயிட்டாங்க. எங்கே இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே போயாச்சு, ஒரு சின்ன ஃபாலு மேலே போயாச்சு. ப்ரீவியஸ் லெவலுக்கே வரக்கூடாது, வந்துருச்சு. இருந்தாலும் இந்த லெவலுக்கு கீழே போய் க்ளோஸ் வச்சா தான் பிரச்சனை. க்ளோஸ் வைக்கலை அப்படின்னா அடுத்த ஹைக்கு போயிடுச்சு. ப்ரீவியஸ் லெவலுக்கு வரக்கூடாது, வந்துருச்சு. இதுக்கு கீழே போய் க்ளோஸ் வச்சா பிரச்சனை. க்ளோஸ் வைக்கலை அப்படின்னா அடுத்த ஹைக்கு போயிடும். இவ்வளோதான் விஷயம். திரும்ப 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 இந்த விஷயம் வந்து நடந்துக்கிட்டே. இப்போ வீக்லியில் போய் இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா 1 ஹவரில் நீங்கள் பொறுமையாக வந்து அனலைஸ் பண்ணி 5 மினிட்ஸில் உங்களுக்கான வாய்ப்பு என்ன அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் ஈஸியாக ட்ரேட் பண்ணிட்டு போயிடலாம். அதனால தான் வீக்கெண்டில் சனி ஞாயிறு சாயந்தரம் வரைக்கும் கூட உங்களுடைய பர்சனல் கமிட்மெண்ட்டை வச்சுக்கோங்க, என்ஜாய் பண்ணுங்கள், நல்லா ரெஸ்ட் எடுங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருங்க, ஃபேமிலிக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள் டைமு.
உங்களுக்கு பர்சனல் டைம் உங்களுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயம்லாம் பண்ணுங்கள். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரமாக வந்து உட்காந்து வீக்லி சார்ட் எடுத்து என்ன நடந்துக்கிட்டு இருக்குது மார்க்கெட்டில் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்க வந்து முயற்சி பண்ணுங்க. அந்த புரிஞ்சுக்கிற அந்த முயற்சியில் நீங்கள் எப்போ வெற்றி அடைகிறீங்களோ அப்போ உங்களுக்கு ட்ரேடிங் வந்து ஒரு கனவாக வந்து இருக்காது. அது வந்து ஒரு சிம்பிளான ஒரு விஷயமாக வந்து மாறிடும். இங்கே நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கே இந்த ஹை இதெல்லாமே வந்து அதே தான் இங்கேயும் நடந்திருக்குது. இந்த ப்ரீவியஸ் லெவலுக்கு வந்திருக்குது, இவ்வளோ தூரம் போயிருக்குது, திரும்ப கீழே வரும்போது வர முடியல, அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக புல் க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் தான் மேலே போயிருக்குது. இந்த ஹைக்கு வந்தோன்னே ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்குது, அதுக்கப்புறம் தான் இவ்வளோ ஹை போயிருக்கிறான். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துருக்கிறான். இந்த இடத்துல இவ்வளோ டைம் எடுத்து தான் அடுத்த ஹைக்கு போயிருக்குது, ஆனால் க்ளோஸ் வைக்க முடியல. திரும்ப அந்த லெவலுக்கே போய் ரொம்ப கடும் முயற்சி எடுத்திருக்குது. அப்போ இந்த முயற்சியெல்லாம் எடுத்ததுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய ரைஸ்க்கு அப்புறம் இதெல்லாம் நடந்திருக்கு. அப்போ இதெல்லாம் எதை நம்மளுக்கு வந்து சொல்லுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பையர்ஸ் கிட்ட நம்பிக்கை இல்லை. இங்கேயும் அதே தான் நடந்திருக்கு. இங்கே இருந்து மேலே கொண்டுட்டு வர முடிஞ்சவங்கனால அடுத்த ஹைக்கு கொண்டு போக முடியல. ஈவன் தோ இங்கே வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. இந்த ஸ்ட்ராங் க்ளோஸ் வந்து இங்கே வைக்கிறதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் இதுதான். இந்த ஸ்ட்ராங் க்ளோஸ் ப்ரீவியஸ் ஹைக்கு மேலேயே போய் வச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னா இன்னும் ஸ்ட்ராங்காக போகும்னு நம்பிடாதீங்க. இந்த மாதிரி கீழே வந்துக்கிட்டே இருக்கும்போது இங்கே ஸ்ட்ராங் க்ளோஸ் வந்தது அப்படின்னா பையர்ஸ் ஆர் கெட்டிங் இன்வால்வ்டு, உள்ளே வர்றாங்க. ஏதோ ஒரு நம்பிக்கை வந்து வருது மார்க்கெட்டுக்குள்ளார, இல்லை பெரிய இன்வெஸ்டர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். அப்போ அவங்களோடவே சேர்ந்து நீங்கள் பயணப்படும் போது வந்து அடுத்த ஹைக்கு போகிறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை. நம்பவே நம்பாதீங்க, ப்ரீவியஸ் ஹைக்கு பக்கத்தில் இந்த மாதிரி வந்து கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சுது அப்படின்னா இது வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்காங்க. வச்சதுக்கப்புறமா எப்படி ஸ்லோ டவுன் ஆகிடுச்சு தெரியுது அவங்களுக்கு. மேலே போயிருக்குது, இருந்தாலும் வந்து ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. இங்கே நடந்த மாதிரி இங்கே நடக்கலை. இங்கே ஒரு 4 கேண்டில் இவ்வளோ தூரம் வந்துட்டான், இங்கே ஒரு 40 கேண்டில் ஆயிருக்கு, அதான் 40 வாரம் ஆயிருக்கு. அந்த வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், அதை வந்து ரசிக்க ஆரம்பிக்கணும். ரசிக்க ஆரம்பிக்க உங்களுக்கு ட்ரேடிங் வந்து ரொம்ப ஈஸியாகிடும். சரியா? இப்போ நம்ம எதிர்பார்க்கறதுலாம் என்ன அப்படின்னா நம்மளுடைய பேட்டர்ன், அதான் நம்ம பேட்டர்ன். ஸோ ஒருவேளை இந்த இடத்துல க்ரீனாக எதனாச்சும் வந்து முடிஞ்சதுன்னா இது வந்து கன்ஃபார்மாக இப்படி போய் முடியறது தான் வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ தூரம்லாம் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கீழெல்லாம் வரமாட்டான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாச்சும் மேலே போயிட்டு தான் அடுத்த மூவ் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வீக்லியில் நம்மளால் இவ்வளோ தூரம் வந்து புரிஞ்சிக்க முடியுது. இது எங்கேருந்து இந்த இது வந்து ஸ்டார்ட் ஆகி வருதுன்னு சும்மா ஒரு கோடை போட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஓ, இது வந்து இப்படி நடந்துகிட்டு இருக்கா, சரி ஓகே. இது வந்து எங்கேருந்து வந்து ஸ்டார்ட் ஆச்சு, 2022லேருந்து இது வந்து ஸ்டார்ட் ஆகி மேலே போயிட்டு இருக்கு. எப்போலாம் ட்ரெண்ட் லைனுக்கு வருதோ அப்போலாம் வந்து ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டு இருக்கு. இப்போ இந்த லெவல்லையே ப்ரைஸ் வந்து நிற்கலை அப்படின்னா அடுத்து இந்த லெவல் வரைக்கும் சும்மா ஒரு சின்னதாக ஒரு விக்கு மாதிரி அடுத்த வாரத்தில் வந்துட்டு அப்புறம் கூட மேலே போகிறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை. ஸோ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. இப்போ இன்னொரு விஷயம், இப்போ இந்த ட்ரெண்டில் ஆப்போசிட்டில் அதாவது கீழே எப்போ போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக ட்ரெண்ட் லைனில் எங்கே டச் ஆகிருக்குதோ அந்த லெவலை எக்காரந்து கொண்டு கட் பண்ணக்கூடாது. நான் இந்த படிக்கட்டு மெத்தடில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இது இப்படி கீழே வந்தாலும் இது வரைக்கும் வந்தால் கூட எந்த பிரச்சனையுமே இல்லை, இதுக்கு கீழே தான் போகக்கூடாது. இதுக்கு கீழே வந்து போச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணுற மாதிரி இங்கேருந்து ஒரு மாதிரியாக வந்து மார்க்கெட்டு ட்ரெண்ட் லைனில் டச் பண்ணும்போதெல்லாம் மேலே போயிட்டே இருக்குது. அந்த இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாகிடும். ஸோ நம்ம இங்கேருந்தே எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் ஒரு நல்ல ஒரு க்ரீன் க்ளோஸ் வந்ததுன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையா இருக்குது அப்படின்னு. அப்படி ஒரு வேளை அது நடக்கலை அப்படின்னா ட்ரெண்ட் லைன் பக்கத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு க்ரீன் க்ளோஸ், இந்த மாதிரி வந்து ஸ்ட்ராங்காக க்ரீன் க்ளோஸ். இந்த மாதிரி விழுந்துக்கிட்டே இருக்கிற மார்க்கெட்டில் ஒரு க்ரீன் க்ளோஸு, சின்னதாக ஒரு ஃபாலு, மறுபடியும் வந்து மேலே போயிடுவான்.
இந்த விழுந்துக்கிட்டே இருக்கிற மார்க்கெட்டில் அதாவது இதெல்லாம் அழகான ஒரு படிக்கட்டு, அழகாக மேலே கீழே போயிட்டே இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா அவன் வந்து லோ வைக்கவே இல்லை. இங்கே இருக்க லோ, அடுத்த லோ இங்கே இருக்குது, அடுத்த லோ இங்கே தான் இருக்குது, அடுத்த லோ இங்கே தான் இருக்குது. அப்போ அது என்ன சொல்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பையர்ஸ் நிறைய வந்து சேர்றாங்க. எப்போ இந்த ஹையை வந்து கட் பண்ணதோ அப்போ போயிடும். எங்கே போயிடும்? இங்கே போயிடும். அதுக்கப்புறம் இந்த லோவை கட் பண்ணாத வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. கொஞ்சம் கீழே, கொஞ்சம் மேலே, கொஞ்சம் கீழே மேலே இப்படியே போய்கிட்டே தான் இருப்பான். இந்த ட்ராவல் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். எப்போ ட்ரெண்டே மாறும்? ப்ரீவியஸ் லெவலை கட் பண்ணும்போது. ப்ரீவியஸ் லெவலை நீங்கள் எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? ஒரு ட்ரெண்ட் லைனை போட்டிங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ எக்காரணத்து கொண்டு இதை கட் பண்ணவே கூடாது. ப்ரைஸ் கட் பண்ணுச்சுன்னா ட்ரெண்டு மாறிடும். ட்ரெண்டு மாறுது அப்படின்னா இவ்வளோ நாளாக வந்து இப்படி படிக்கட்டில் வந்து மேலே கீழே போயிட்டு இருந்த ப்ரைஸு இந்த லெவலை கட் பண்ணிட்டான்னா என்ன பண்ணுவான்? மேலே போக முடியாமல் இன்னொரு லோ வைப்பான், மேலே போக முடியாமல் இன்னொரு லோ வைப்பான். இதுதான் நடக்கும். ஸோ அதுக்கு ரொம்ப காலம் பிடிக்கும். 2022லேருந்து நம்ம 2026 இருக்கிறோம். சரியா? 4 வருஷமாக இது நடந்துகிட்டு இருக்குது. சரி, பார்ப்போம். 1 ஹவர் போய் பார்ப்போமா என்ன நடந்ததுன்ட்டு. ஸோ 1 ஹவரில் கிளியர் கட்டாக எப்போல்லாம் வந்து கீழே வந்துருக்குதோ அப்போல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு பையாக இருக்குது. புதுசாக ஒரு இடத்துல வந்து ஓப்பன் ஆகுது, ப்ரைஸு ஓப்பன் ஆனோன்னா ட்ரெண்டை நோக்கி போகுது. புதுசாக ஒரு இடத்துல ஓப்பன் ஆகுது, ப்ரைஸு ஓப்பன் ஆனோன்னா ட்ரெண்டை நோக்கி போகுது. ஆனால் அந்த ட்ரெண்டுக்கு மேலே வந்து போகலை. அது தெரியுதா? இந்த ஃபால், இவ்வளோ பெரிய ஃபால் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை நாளாக வந்து ப்ரைஸ் வந்து மேலே போக முடியாமல் கீழே போக முடியாமல் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறான் அப்படின்னு. இந்த மாதிரி வெயிட் பண்ணால் நான் என்ன சொல்லியிருக்கிறேன், அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிளாஸ்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மிகப்பெரிய ஒரு இறக்கமோ ஒரு ஏற்றமோ நடக்கிறதுக்கான வாய்ப்பு. அது அந்தந்த டைம் ஃப்ரேமை பொறுத்து இருக்குது. நீங்கள் என்ன டைம் ஃப்ரேமில் பார்க்குறீங்களோ அந்த டைம் ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்கும். சரி, இன்னும் கூட கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிங்கன்னா விஷயம் வந்து இன்னும் கிளியராக அது தெரியுது. ஒரு தடவை இவ்வளோ தூரம் போயிட்டான், ஓப்பன் ஆகிட்டான். இந்த ஓப்பன் ஆனதுக்கப்புறமா அந்த ஹைக்கே வந்திருக்கிறான். ஆனால் முடியலை. அடுத்தடுத்து ஹை வைக்க முடியாது. அடுத்தடுத்து ஹை வச்சுன்னா போயிட்டே இருப்பான் மேலே. எதை கட் பண்ணக்கூடாது? லோவை கட் பண்ணவே கூடாது. லோவை கட் பண்ணான்னா என்ன பண்ணுவான்? கீழே போயிடுவான். இவ்வளோ தான் விஷயம். இதை திரும்ப நீங்கள் எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் வரைஞ்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கண்டிப்பாக வந்து வந்துடும். சரி, இப்போ மேலே வரான்ப்பா, ட்ரெண்ட் லைன் வந்து இருக்குது, ட்ரெண்ட் லைன் இருக்குது, இப்படியே வந்துகிட்டே இருக்கான். ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் கீழே போயிடுது ப்ரைஸு. ட்ரெண்ட் லைனை எப்போ தான் பிரேக் பண்ணுவான்? எப்படி கீழே போய்கிட்டே இருப்பானா? ஒரு அளவு தான். ஒரு அளவுக்கு அப்புறமா பிரேக் பண்ண ட்ரை பண்ணுவான். ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குதான்னு பார்ப்பான். ப்ரீவியஸ் ஹையை என்றைக்கு பிரேக் பண்ணுறானோ அன்னையிலேருந்து வந்து ஹையர் ஹை பண்ணிக்கிட்டு ப்ரைஸ் வந்து மேலே போய்கிட்டே இருக்கும். எது வரைக்கும் போகும்? இந்த ஹை வரைக்கும் போகும். ஏன்னா ஒரு நம்பிக்கை. ஏற்கனவே 100 ரூபாய்க்கு விற்றுதுப்பா, இன்றைக்கி பார்த்தா 10 ரூபா ஆகிடுச்சு. அப்பாடா, 10 ரூபாய்க்கு வாங்கி போட்டுருவோம். நம்ம எப்படியும் 100 ரூபாய்க்கு போயிடும். 5 ரூபாய்க்கு இங்கே கொஞ்சம் கீழே வர்ற மாதிரி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வெயிட் பண்ணுவோம். ஆனால் கன்ஃபார்மாக மேலே திரும்ப ஆரம்பித்து ப்ரைஸ் வந்து 10 ரூபாலேருந்து 15 ஆச்சு, 20 ஆச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து 100க்கு போயிடும். அவ்வளோதான் விஷயம். ஏற்கனவே சப்போர்ட் எடுத்து போன இடத்துல தான் ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துருக்கு. திரும்ப அதே இடத்துல தான் ரிஜெக்ட் ஆகி வந்திருக்கு. அப்போது இந்த இடம் இட் பிளேஸ் ஏ இம்பார்ட்டன்ட் ரோல். திரும்பவும் ப்ரைஸு கீழே போனது ஏற்கனவே இருந்த லோக்கு போன உடனே எப்படி ரியாக்ட் ஆகிட்டு இருக்குது தெரியுது உங்களுக்கு? அந்த இடத்துல நிற்கிது, அதுக்கு கீழே போக முடியல. இங்கெல்லாம் வந்து எவ்வளோ ஈஸியாக கீழே வந்தான் தெரியுது. இங்கே அடுத்த லோ, இங்கே அடுத்த லோ, இங்கே அடுத்த ஓப்பனே, இங்கே அடுத்த லோ இங்கே போயிடுச்சு. ஆனால் இங்கே இவ்வளோ தூரம் போயிட்டு ஓப்பன் ஆகலையே, இவ்வளோ தூரம் போகலையே, இங்கே நிற்கிறான் தெரியுது. ஸோ பையர்ஸ் ஆர் கெட்டிங் இன்வால்வ். நல்ல ஒரு இன்வால்மெண்ட் இருந்தது. ஆனால் ப்ரீவியஸ் லெவலுக்கு போன உடனே அந்த ஸ்ட்ராங் ஹோல்டு அங்கே போன உடனே அடித்து விரட்டி விட்ருக்குறாங்க. இப்போ திரும்பவும் அந்த மேலே போச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக பிரேக் ஆகிடும். இப்போ என்ன பண்ணணும்? இந்த லெவலை கட் பண்ணணும்.
கட் பண்ணி நாளைக்கு இப்படி வந்து போச்சு அப்படின்னா திரும்ப கீழே வர்றதுக்கான வாய்ப்பு. இந்த தடவை கீழே வராமல் இவ்வளோ தூரம் போகணும். போகுது அப்படின்னா மறுபடியும் கீழே வராமல் கண்டிப்பாக பிரேக் ஆகி இந்த ஹைக்கு போயிடும். இந்த ஹைக்கு போனதுக்கப்புறம் ஒரு தடுமாற்றம் இருக்க வாய்ப்பு இருக்குது. திரும்ப எந்த லெவலில் பிரேக் பண்ணானோ அந்த லெவலுக்கே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அடுத்து போகும்போது வந்து அடுத்த ஹை, அடுத்து போகும்போது அடுத்த ஹை, இப்படியே தான் போகாது. ஏன்னா இங்கே அந்த நம்பிக்கை வந்துடுது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 10 ரூபாய்க்கு வந்த உடனே அட வாங்கி போடும், 100 ரூபாயிலேருந்து வந்துருக்கிறான், சீப்பாக கிடைக்குது, வாங்கி போடுவோம். வீக்லியில் போய் பார்க்குறீங்க, அங்கே ஸ்ட்ராங்காக வந்து ஒரு க்ரீன் க்ளோஸை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த ஸ்ட்ராங்காக க்ரீன் க்ளோஸ் மட்டும் வந்துருச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக மேலே போயிடுவோம். ஸோ இதையும் நீங்கள் இப்படி தான் ரிலேட் பண்ணணும். நான் லாஸ்ட் டைம் வந்து கடைசியாக 13ஆம் தேதி அன்றைக்கி உங்களுக்கு வந்து ஒரு பதிவு வந்து கொடுத்துருந்தேன். இது வந்து என்ன சார்ட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. என்ன சார்ட்டுன்னு நீங்கள் பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. அந்த பேரை பார்க்காதீங்க. இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து இன்னும் வந்து கவனித்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும். நீங்கள் எந்த சார்ட்டை பார்க்குறீங்க, 5 மினிட்ஸை பார்த்து ட்ரேட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. 5 மினிட்ஸை பார்த்து ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா ஹையர் டைம் ஃப்ரேம் பார்க்கல அப்படின்னா நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் மிஸ் பண்ணுவீங்க. 5லேருந்து 15 போன உடனே சடன்லி யூ கேன் ஃபீல் த டிஃப்ரென்ஸ். இட்ஸ் மோர் கிளியர். என்ன கிளியர்? படிக்கட்டில் இறங்கி வந்துகிட்டு இருக்கான், அதுதான் கிளியர். அப்போ பை ட்ரேடோட செல் ட்ரேடு தான் இதில் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும் உங்களால். இன்னும் ஒரு படி வந்து அதிகமாக போனீங்கன்னா 1 ஹவருக்கு போனீங்கன்னா இன்னும் கிளியர் ஆகுது, தெரியுதா? நல்லா மேலே போயிட்டு இந்த ப்ரைஸு ப்ரீவியஸ் ஹைக்கு வந்த உடனே ஹையர் ஹை பண்ண முடியாமல் லோயர் லோ பண்ணிவிட்டு கீழே வந்துக்கிட்டு இருக்கிறான். இதில் போய் நம்ம பை பண்ணலாமா? எப்போ பை பண்ணணும்? இந்த படிக்கட்டை பிரேக் பண்ணி மேலே போகும்போது தான் பை பண்ண முடியும். இந்த சப்போர்ட்டுக்கு வந்தோன்னா பை பண்ணிடலாமா? ட்ரை பண்ணி பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம். இதுக்கு கீழே போச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக இது வந்து ஜெயிக்காது. என்ன பண்ண? பை பண்ணிங்கன்னா ஜெயிக்காது. என்ன நடந்துட்டு இருக்குது? தொடர்ந்து கீழே போய்ட்டு எப்படி தெரியுது உங்களுக்கு? 5 மினிட்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் தெரியாது. 5 மினிட்ஸில் சும்மா ஏதோ அப்படி வந்து இதுலேயும் அதே படிக்கட்டு தான், அதை கவனிச்சிங்கன்னா தெரியும். அதே படிக்கட்டு தான் போயிட்டு தான் இருக்குது. அந்த படிக்கட்டுலேருந்து கீழே இறங்கி வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் 1 ஹவரில் இருக்கிற கிளாரிட்டி உங்களுக்கு 5 மினிட்ஸில் வந்து இருக்காது. அப்போ இதை பார்த்தோன்னா நீங்கள் முடிவு பண்ணிடலாம், ஆஹா ப்ரைஸ் வந்து கீழே போயிட்டு இருக்குது, நம்ம இதில் பை ட்ரேடை வந்து நம்மளுக்கான வாய்ப்பு இருந்தால் எடுப்போம். நல்ல ஒரு க்ரீன் க்ளோஸ் வரட்டும், நிறைய பையர்ஸ் வந்து சேரட்டும், சேர்ந்ததுக்கப்புறமா நம்ம வந்து பை பண்ணிக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் அடக்க ஒடுக்கமாக இருக்கிறது நல்லது. இதுக்கு ப்ரீவியஸாக வரும்போது கூட எப்படி வந்திருக்கான் தெரியுதா உங்களுக்கு? இறங்கி வரும்போது வந்து எப்படி வந்திருக்கிறான்? இப்படியே பொறுமையாக தான் இறங்கி வந்திருக்கிறான். அதுக்கப்புறம் தான் இந்த ஏற்றம். ஆனால் இதில் ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னா, ஒரு தடவையும் வந்து இந்த ரேஞ்சுக்கே வந்திருக்கு ப்ரைஸ். இவ்வளோ தூரம் வந்தாலும் அந்த ரேஞ்சுக்கே போயிருக்கு, இவ்வளோ தூரம் வந்தாலும் அந்த ரேஞ்சுக்கே போயிருக்கு, இவ்வளோ தூரம் வந்தாலும் அந்த ரேஞ்சுக்கே போயிருக்கு ப்ரைஸ். அப்போ ஒரு லோவிலேருந்து போகும்போது ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரைக்கும் போயிட்டு தான் வந்துருக்குது. ஒன்றும் ஒரு டிசைனில் இருக்கும். ஒரு லோ வச்சானா ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு போயிடுதுப்பா ப்ரைஸ். அப்போ அடுத்த லோ வச்சானா எங்கே போவான்? அங்கே தான் போவான், வாய்ப்பு இருக்குது நிறைய. அடுத்த லோ வச்சுனா எங்கே போவான்? அங்கே தான் போவான். எப்போ போகிறான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சா போகிறான். இந்த மாதிரி மேலேருந்து விழுந்துகிட்டே இருக்கிறான், ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சா போயிடறான்ப்பா. மேலேருந்து விழுந்துகிட்டே இருக்கிறான், ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சானா போயிடுறான். இந்த பேட்டர்னை நீங்கள் வந்து படிக்கணும். இந்த பேட்டர்னை படிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ட்ரேட்ஸை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து எடுத்துருவீங்க. படிக்கட்டில் தொடர்ந்து வந்து இந்த மாதிரி வந்து மேலே ஏறிக்கிட்டே இருக்குது ப்ரைஸ் அப்படின்னா என்ன ஆகும்? அடுத்த தடவை நல்லா இப்படி வந்து மேலே போயிருந்துருக்கணும், ஆனால் போகலையே, இங்கே நின்றுட்டானே. இவ்வளோ தூரம் மேலே ஏறி வந்திருக்கிறான், மூச்சு வாங்கியிருப்பான், டயர்டாக இருப்பான். என்ன அது? அடுத்த தடவை இந்த லோக்கே வந்துட்டான். மறுபடியும் மேலே போகும்போது என்ன பண்ணியிருக்கான்? போக முடியல. இங்கெல்லாம் வந்து இவ்வளோ ஹைப் பண்ணிட்டு வந்தவனால அடுத்த தடவை போக முடியல. அடுத்த லோ பண்ணோன்னு என்ன பண்ணுறான்? போக முடியல. அடுத்த லோ பண்ணோன்னு என்ன பண்ணுறான்? போகவே முடியல, எந்திரிக்க கூட முடியல.
அடுத்த லோலேருந்து போக முடியல. இது நீங்கள் 1 ஹவர் பார்க்கும்போது தான் தெரியும். 5 மினிட்ஸில் போனீங்கன்னா இது வாய்ப்பில்லை. அதாவது அந்த ட்ரோன் வியூ அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த ட்ரோன் வியூ. நீங்கள் ஒரு சண்டை போர்க்களத்தில் ஒரு குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸ் ஒரு 10 பேர்னு வச்சுக்கோங்களேன். இந்த 10 பேர் என்ன நடக்குதுன்னே ஐடியாவே இல்லாமல் இது அடிச்சுக்கிட்டு உள்ளே போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக பெரிய பிரச்சனையில் மாட்டிப்பாங்க. அதே சமயத்தில் ட்ரோன் வியூங்கிற இந்த ஹையர் டைம் ஃப்ரேமில் போய் என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, என்ன இப்போ அந்த கள நிலவரம் என்னங்கிறத மேலேருந்து பார்க்கும்போது தான் தெரியும். உள்ளுக்குள்ளே இருக்கும்போது தெரியாது. அப்போ மேலேருந்து பார்க்குறீங்க, இன்னும் அதிக டைம் ஃப்ரேம் போனீங்க அப்படின்னா இன்னும் பெட்டர் வியூ கிடைக்கும். ஸோ ப்ரைஸு தொடர் ஏற்றதுக்கு அப்புறமா கண்ணா பின்னான்னு இறங்கிட்டு இருக்கு. கண்ணா பின்னான்னு இறங்கிட்டு இருக்கு. லோயர் லோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறான். பெரிய ஆளுங்க யாரும் பை பண்ணுற மாதிரி ஐடியாவே இல்லை. அப்போ அந்த சமயத்தில் நம்ம போய் பையை ட்ரை பண்ணலாமா? பையை ட்ரை பண்ணவே கூடாது. சரியா? அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும், அழகாக 5 மினிட்ஸில் போயிட்டு நம்மளுக்கு என்ன நோக்கமோ அந்த நோக்கத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரேட் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ இன்னும் வீக்லிக்கு வந்தீங்கன்னா எப்படி இருக்குது, வீக்லியில் வந்தீங்கன்னா அப்படியே அடுத்து போய்கிட்டே இருந்தது. அப்படியே இந்த இடத்துல பிளாக் ஆகிடுச்சு. தெரியுது? இங்கெல்லாம் இருந்த ஆர்வம் எல்லாம் விழுந்துக்கிட்டு இருந்தான். அடுத்த லோ வச்சானா ரெசிஸ்டன்ஸ் போனோம், லோ வச்சா ரெசிஸ்டன்ஸு, லோ வச்சா ரெசிஸ்டன்ஸு, அடுத்த லோ வச்சா ரெசிஸ்டன்ஸ். ஆனால் இங்கே என்ன இருக்குது, ஹை இங்கே இருக்குது, இங்கே ஹை இருக்குது, அடுத்த ஹை இங்கே கொஞ்சம் சந்தேகத்துக்குரிய ஹை மாதிரி இருக்குது, அடுத்த ஹை ரொம்பவே சந்தேகம், அடுத்த ஹை க்ளோஸே வைக்கல. கீழே என்ன ஆகுது, கீழே இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது ஒரு லோக்கும். ஆனால் அடுத்த லோ கிட்டத்தட்ட வந்துட்டான், அடுத்தது ஆல்மோஸ்ட் அங்கேயே இருக்குது. அப்போ இங்கே பையர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியாகுது. அதுக்காக செல் போயிடலாமா அப்படின்னா, செல் போகிறத விட, அதாவது பை போகிறத விட செல் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியுது. அப்படிங்கிறத நீங்கள் இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி சார்ட்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ இதே அந்த சார்ட்டுக்கு நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா 1 ஹவரில் என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னா, தொடர்ந்து கீழே வந்ததா ப்ரைஸ் பாருங்கள். தொடர்ச்சியாக இதுதான் அந்த சார்ட்டு. தொடர்ச்சியாக கீழே வந்துக்கிட்டே இருந்தது. ஒரு வேகம். இப்போ இவ்வளோ தூரம் கீழே வந்துக்கிட்டே இருந்த ப்ரைஸு நம்ம இதை தான் பேசிகிட்டு இருந்தோம். இந்த இடத்துல பை பண்ணலாமா, இந்த இடம் எப்படி இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இங்கேருந்து பாருங்கள், தொடர்ந்து வேகமாக கீழே வந்ததா. இங்கெல்லாம் அவ்வளோ வேகம் இல்லை. ஆரம்பித்த இடத்துல வேகம் இருக்குது ஒழிய, அதுக்கப்புறம் சின்ன சந்தேகத்திலேயே அப்படியே போய்கிட்டே இருந்தது. இப்போ இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய வேகம். முதல் முயற்சி, ரெண்டாவது முயற்சி எங்கே கொண்டு போய் விட்டுருக்குது உங்களுக்கு, இங்கே கொண்டு போய் விட்டுருக்கு. எந்த இடம், ஏற்கனவே தடுமாறினா பார்த்தீங்களா அந்த இடம். இது எப்படி இந்த மேஜிக் நடந்தது, பொறுமையாக கீழே விழுந்துட்டு இருந்த மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு ஸ்பீடு இருக்கும், ஒரு இனம் புரியாத ஒரு வேகம் இருக்கும். அந்த வேகத்துக்கு அப்புறமா வர்ற அந்த பை கன்ஃபார்மாக சக்ஸஸ் கொடுக்குது. ஏன்னா பர்சனலாக பார்த்தது. நமக்கு இந்த மாதிரி நிறைய விஷயம் பார்த்துருக்கோம். உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எந்த விதமான தயக்கமும் இல்லை எனக்கு. ஐயோ, இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம கற்றுக்கிட்டோமே, இதை போய் சொல்லித்தரோமே ஃப்ரீயாக. அதுவும் நீங்கள் 4 பேருக்கு சொல்லி விடுங்க, அவ்வளோதான். இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தவன் இவ்வளோ பெரிய லோ வச்சான். அடுத்தது லோ பக்கத்துலேயே இருக்குது. இங்கே என்ன நடந்ததோ அதே மாதிரி நடந்துருக்குது. அடுத்தது லோ வரவே இல்லை. அடுத்தது இங்கே எல்லாம் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், பையெல்லாம் கொஞ்சம் 1 ஹவர் கேண்டில் பெருசாக இருக்கும். எதை பிரேக் பண்ணணும், இதை பிரேக் பண்ணும்போது வால்யூமோடு எப்படி பிரேக் ஆகிருக்கு தெரியுதா. அப்புறம் எதுக்கு போயிடுவான், இங்கே போயிடுவான். அப்புறம் எங்கே போவான், இங்கே போவான். அப்புறம் எங்கே போவான், இங்கே போவான். அப்புறம் எங்கே போவான், அல்டிமேட்டாக இந்த லெவலுக்கே போயிருக்குது. ஆனால் நம்மளோட டார்கெட் இங்கே இருக்குது. அவ்வளோ தூரம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அவன் என்ன பண்ணக்கூடாது, ப்ரீவியஸ் லோ வந்து பிரேக் பண்ணவே கூடாது. ஐயா இங்கெல்லாம் பிரேக் பண்ணியிருக்குது, இந்த ப்ரீவியஸ் லோ வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்குது, அந்த தடுமாற்றத்துக்கே வந்துட்டு போயிருக்கான், இங்கே வந்து அந்த தடுமாற்றத்தையும் மீறி கீழே வந்துருக்கு. அதான் சார்ட்டை வந்து அப்சர்வ் பண்ணணும். இந்த ஹை இருக்குது, இங்கே ஒரு ஹை இருக்குது, இந்த ஹைக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு பெரும் போராட்டம். இந்த போராட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சு, எங்கேருந்து வருது ப்ரைஸு, இங்கேருந்து வருது, வேகமாக கீழே விழுந்துருக்குது. முதல் முயற்சி கீழே வரும்போது அந்த லெவலுக்கு கீழே போகாமல் மேலே வந்து க்ளோஸ் வச்சிட்டான். இவ்வளோ தூரம் தான் வந்துடும் மேலே போயிருக்கேன், இவ்வளோ தூரம் தான் வந்துருக்குறான் மேலே போகிறோம். அப்போ இந்த ஹைக்கு மேலே வந்து போயாச்சு, திரும்ப இந்த இடத்துல ஒரு தடுமாற்றம் இருக்கும், திரும்பவும் கீழே வர மாதிரி வந்துட்டு திரும்பவும் மேலே போவோம். இதே தான் திரும்ப 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 நடந்துக்கிட்டே இருக்கு, தொடர்ந்து நடு. ஒரே மாதிரி பேட்டர்ன் தான், அந்த ஒரே விஷயம் மாறி 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 நடக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா பெரிய பெரிய ஆளை இல்லை. அதே சமயத்தில் பணமும் தேவை. பணம் இருந்தால் தான் அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து நம்மளால் அடுத்தடுத்த படிநிலைக்கு வந்து போகவே முடியும். ஸோ அன்றைக்கி நம்ம வீக்லியில் நம்ம ஒரு சப்போர்ட் போட்டு வச்சோம் பார்த்தீங்களா, அந்த சப்போர்ட் கிட்ட வந்தோன்னா நடந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா தெரியும். சின்னதாக பை ஆரம்பிச்சிருக்கிறாங்க, அந்த பையை வந்து இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அப்புறம் ட்ரெண்ட் ஆகிருக்குது. இந்த ட்ரெண்டை வால்யூமோடு பிரேக் ஆகி மேலே போயிருக்குது, ட்ரெண்ட் லைனுக்கே போயிட்டு அடுத்து தொடர்ச்சியாக வந்து மேலே 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 போயாச்சு. 15 மினிட்ஸுக்கு வந்தீங்கன்னா இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ப்ரீவியஸாக எங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருக்குது பாருங்கள், அந்த இடத்துக்கே வந்துருக்குது ப்ரைஸு. வந்தவுடனே அடுத்த நாள் வந்து ஓப்பனே பார்த்துக்கிட்டிங்கன்னா கீழே இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதை வந்து எப்படி வந்து எதிர்பார்ப்போம், நம்ம இதெல்லாம் கொஞ்சம் டெலீட் பண்ணிடலாம். இதை வந்து எப்படி வந்து எதிர்பார்ப்போம், நம்ம படிக்கட்டில் ஏறி ஏறி போயிருக்கிறான், ரொம்ப நிதானமாக வந்து மேலே போயிருக்குது ப்ரைஸு, ப்ரீவியஸ் லோ வந்து கட் பண்ணவே இல்லை, ஒரு வேகம் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது, அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு கரெக்டாக க்ளோஸ் ஆகிருக்குது, இந்த க்ளோஸுக்கு மேலே நல்ல வால்யூமோடு போயிருக்குது ப்ரைஸு. அடுத்த தடவை இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போது மறுபடியும் மேலே போயிட்டான், கொஞ்சம் தடுமாற்றதுக்கு அப்புறமா அடுத்த தடவை ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போது மேலே போயிட்டான், அடுத்த தடவை ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போது மேலே போயிட்டான். ப்ரீவியஸ் லெவலுக்கே போனதுக்கப்புறமா இந்த கேண்டில் சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற விஷயம் வந்து கண்கூட இங்கே இந்த இடத்துல எவ்வளோ நம்பிக்கையாக வந்து ட்ரேட் பண்ணியிருக்காங்க தெரியுதா. இதை தான் சொல்கிறேன், இந்த கேண்டில் வந்து இந்த இடத்துல வந்ததுன்னா நம்பாதீங்க. ஏன்னா இந்த இடத்துல அந்த மாதிரி நம்பிக்கை வர்றதுக்கும் இந்த இடத்துல அந்த மாதிரி நம்பிக்கை வர்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் லெவலில் அந்த மாதிரி நம்பிக்கையான கேண்டில் வந்தால் கூட நீங்கள் பை பண்ணுறதை வந்து தவிர்க்கணும். அதே நேரத்தில் சப்போர்ட் இருக்கிற இடத்துல அந்த மாதிரி வந்ததுன்னா கவலைப்படாமல் வந்து பை பண்ணலாம். எப்படியும் உங்களுக்கு வந்து ஒரு வெற்றியை வந்து அது கண்டிப்பாக தேடி வந்து கொடுக்கும். இன்னும் 5 மினிட்ஸுக்கு போனீங்க அப்படின்னா இன்னும் தெளிவாக வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ எப்போவுமே வந்து லோயர் டைம் ஃப்ரேம்லேயே அப்படியே வந்து நீங்கள் இருக்காமல் ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு வந்து நீங்கள் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்க வந்து பாருங்கள். அதை லோயர் டைம் ஃப்ரேமில் போய் எக்ஸிக்யூட் பண்ண பாருங்கள். நான் திரும்ப திரும்ப இந்த பதிவில் வந்து சொல்லிக்கிட்டே இருந்த ஒரு விஷயத்த, அந்த விஷயம் இங்கே நடந்திருக்கு தெரியுதா. நீங்கள் சப்போர்ட்டில் இந்த மாதிரி வந்து கேண்டில் வர்றதுக்கும் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வர்றதுக்கும் வித்தியாசம் இதுதான். இங்கே வந்திருக்குது, இதை வந்து பிரேக் பண்ணி மேலே மேலே போயிடும் அப்படின்னு நீங்கள் நம்பிக்கையாக வந்து பை பண்ணினீங்க அப்படின்னா உங்கள் நம்பிக்கையை பொய்ச்சு போயிடும். ரொம்ப வந்து நம்ம இதெல்லாம் அதனால தான் பயிற்சி பண்ணுங்கன்னு சொல்கிறேன். திரும்ப 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 நீங்கள் வந்து இதை பார்க்கும்போது ஒரு தடவையும் இந்த மாதிரி ஒரு ஏமாற்றங்கள்லாம் நடக்கும்போது, ஓ இந்த மாதிரி வந்ததுன்னா இப்படி தான் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தடுத்து ஹை பண்ணும், ப்ரீவியஸ் ஹைக்கு போனால் அடுத்தடுத்து ஹை பண்ணும், ட்ரெண்ட் லைன் வந்தானாலே மேலே போகணும், அடுத்து ஹை வச்சானா அடுத்து இந்த ஹைக்கு வந்து மேலே போகணும், போகலன்னா என்ன பண்ணுவான், கீழே வந்துடும். எவ்வளோ கீழே வருவான், இவ்வளோ தூரமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைனா அதுக்கும் கீழே போயிடும். பொறுமையாக சரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கான் தெரியுதா, இங்கேருந்து வந்து பொறுமையாக வந்துக்கிட்டு இருக்கான், பொறுமையாக மறுபடியும் வந்துக்கிட்டு இருக்கான். மறுபடியும் இந்த இடத்துல என்னாச்சு, ஒரு பெரிய ஃபால்.
இந்த ஃபாலுக்கு அப்புறமா ஒரு நல்ல க்ளோஸ், க்ரீன் க்ளோஸ். இந்த க்ளோஸ்க்கு அப்புறமா என்ன ஆயிடுச்சு, மேலே போயிட்டு. இந்த விஷயத்த நான் இந்த பதிவிலேயே நிறையா முறை சொல்லியிருக்கேன். நான் ஏற்கனவே நிறையா பதிவுலேயும் வந்து இதை வந்து சொல்லியிருக்கேன். இதெல்லாம் வந்து ஒரு சின்ன 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 ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இது திரும்ப 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 நடந்துக்கிட்டே இருக்கு. அப்போ ஒரு ஒரு முறையும் வந்து இது வந்து இந்த மாதிரி நடக்கும் போதெல்லாம் நீங்கள் அதை ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்து தைரியமாக வந்து ட்ரேட் எடுப்பீங்க. பை பண்ணலாமா? வீக்லியில் சப்போர்ட்டில் இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்போ மேலே வந்தோடனேயா? இந்த மாதிரி வந்து நல்ல க்ரீன் க்ளோஸ் வச்சதுக்கப்புறமா? இல்லவே இல்லை, சப்போர்ட்டில். ட்ரை பண்ணணுன்னாலும் இவங்க வந்து 100 ரூபாய்க்கு போயிட்டு அப்படியே கீழே வரும்போது 10 ரூபாய்க்கு வரும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுறது தான், அவ்வளோதான். 10 ரூபாய்க்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அதை வாங்கணும். அது வரைக்கும் ரொம்ப மிகுந்த பொறுமை வந்து வேணும். நிறைய பொறுமையாக இருந்தீங்கன்னா சாதிக்கலாம். பேங்க் நிஃப்டி 4 ஹவர்ஸில் போன வாரம் நான் சொல்லிட்டேனா இல்லையான்னு தெரியல, இருந்தாலும் இன்னொரு தடவை புதுசாக பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் எப்படி மேலே போயிருக்கான்னு தெரியுது. போன வருஷம் இவ்வளோ கொண்டாட்டமாக மேலே போனவங்க டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி பார்த்தீங்கன்னா அப்படியே நிற்கிறாங்க அந்த இடத்துலையே. என்ன பண்ணுறது தெரியல. அடுத்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆகி மேலே போகணுமா இல்லைன்னா கீழே போகணுமா? ஏதோ ஒன்று, எதுக்காகவோ ப்ரைஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இவ்வளோ தூரம் வேகமாக வந்தவங்களால இதுக்கு மேலே வந்து போக முடியல. அப்போ என்ன, அது எந்த பக்கம் மூவ் ஆனாலும் பெரிய மூவாக இருக்கும், தலைகீழ கீழே வந்துடும். நமக்கு தெரியும் ஒரு பெரிய மூவ் வருது அப்படின்ட்டு. இப்போ அது எந்த பக்கம் வருது அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணியிருந்து மூவ் ஆனதுக்கப்புறம் கூட நம்ம அந்த சைடு போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்துட்டு இந்த மூவ்லாம் முடிஞ்சு இப்போது வந்துட்டு நீங்கள் 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படிக்கட்டு வந்து தெரியுதா, மேலே இருந்து கீழே விழுந்ததா, இந்த ஹை. அதுலேருந்து இவ்வளோ தூரம் விழுந்தானா, அடுத்து போகும்போது இந்த ஹை, அதுலேருந்தும் திரும்பவும் இவ்வளோ தூரம் விழுந்துருக்குதா, திரும்பவும் இந்த ஹை. இப்போ இந்த ஹையை கட் பண்ணும். இந்த ஹையை கட் பண்ணானா இதுக்கப்புறம் லோ வந்து வைக்கக்கூடாது ப்ரைஸ். அப்படி லோ வச்சாலும் கொஞ்சம் தான் வைப்பான். இவ்வளோ பெரிய லோ வந்து வைக்கிறதுக்கான வாய்ப்பில்லை. இவ்வளோ ஃபால் ஆகிட்டு சின்ன ரைஸ், இவ்வளோ பெரிய ஃபால் ஆகிட்டு அதை விட கொஞ்சம் பெரிய ரைஸ், இவ்வளோ பெரிய ஃபால் ஆகிட்டு அதை விட கொஞ்சம் பெரிய ரைஸ். யார் உள்ளே வர்றாங்க? பையர்ஸ். எப்படி தெரியுது உங்களுக்கு? இந்த ஹையை வச்சே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா பையர்ஸ் வந்து குறிப்பிட்ட மாதிரி வந்து உள்ளே வர்றாங்க. இப்போ இந்த இடத்துக்கு வந்தோன்னா இப்போ டெய்லி போயிடலாம். இப்போ இந்த இடத்துக்கு வந்தோன்னா என்ன ஆகுது, ப்ரீவியஸாக எந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருக்குதோ ப்ரைஸு, அந்த இடத்துக்கு வந்தோன்னே அப்படியே கொஞ்சம் வந்து நிற்கிது ப்ரைஸ். ஏற்கனவே பெரிய பெரிய லோ வச்ச ப்ரைஸால் இப்போ வந்து லோ வைக்க முடியலை, கொஞ்சம் அந்த இடத்துல வந்து ஸ்டாப் ஆகி இருக்குது. இப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு நல்ல ஒரு க்ரீன் க்ளோஸ் வந்து டெய்லியில் வந்து வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த க்ரீன் க்ளோஸ் வச்சுது அப்படின்னா அதிலிருந்து வந்து ப்ரைஸ் வந்து மேலே போகணும். இப்போ நான் இங்கே ட்ரேட் எடுக்கவா இங்கே ட்ரேட் எடுக்கவா, அனுபவத்தில் நீங்களே வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒருத்தருக்கும் கேபிட்டல் ஒரு மாதிரி இருக்கும். அந்த கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட்ஸ் தான் நீங்கள் வந்து அதை வந்து ட்ரேடை அப்படியே ஹோல்ட் பண்ண போகிறீங்களா, இல்லை இன்னும் கூட கீழே போச்சு இவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அங்கே நான் ஆட் பண்ணுறது அளவுக்கு எனக்கு தகுதி இருக்குது, அதனால் நான் ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த மாதிரி நிறைய சூழ்நிலைகள் வந்து மாறுபடும், வேறுபடும். அதுக்கேற்ற மாதிரி நீங்களே முடிவு பண்ணணும். பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா நீங்களே முடிவு பண்ணிடலாம், யாரையும் கேட்க தேவையில்லை. ஸோ ஏற்கனவே இருந்த அளவுக்கு வந்து செல்லர்ஸ் வந்து இப்போ வந்து காணும் மார்க்கெட்டில். கொஞ்சம் பையர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே வர்றாங்க. ஆனாலும் தேவையான அளவுக்கு ஸ்ட்ராங்காக, ஏன்னா ப்ரீவியஸ் ஐயை எப்போ பிரேக் பண்ணுறானோ அப்போ தான் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இல்லைனா அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ பையர்ஸு மார்க்கெட்டுக்குள்ளார வர ஆரம்பிக்கிறாங்க, கிளியராக வந்து அது தெரியவும் ஆரம்பிக்குது. ஸோ நல்ல ஒரு க்ரீன் க்ளோஸுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது அப்படி வந்து க்ரீன் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா அடுத்த ஹையை வந்து பிரேக் பண்ணணும். அடுத்த ஹையை பிரேக் பண்ணான்னா
லோவை பிரேக் பண்ணாமல் மேலே போய்கிட்டே இருக்கும். டார்கெட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைனோட டாப்பு போயிடும். ட்ரெண்ட் லைன் டாப்பெல்லாம் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அதையும் பிரேக் பண்ணி இன்னும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து அதிகமாக இருக்குது. நிஃப்டியில் வந்து நம்ம வந்து ஏற்கனவே நம்ம இதை வந்து சொல்லுவோம், மஸ்ட் ஹோல்டு திஸ் லெவல் ஃபார் கண்டினியூஷன். ஏன் அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து மேலே போயிட்டு இருக்கும்போது வந்து அடுத்த ஹை வச்சுட்டு ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்குது. இந்த லோவை வந்து ஹோல்டு பண்ணியே ஆகணும். ஹோல்டு பண்ணினா தான் அடுத்த ஹை போய் இங்கே வைப்பான். இங்கே ஹை இருக்குது, இங்கே ஹை இருக்குது, அடுத்தடுத்த ஹை போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஒருவேளை இதை வந்து மிஸ் பண்ணிட்டா என்ன ஆகும், கீழே வந்துடும். கீழே எது வரைக்கும் வரும், இங்கேயே வர்றது கூட வாய்ப்பு. இது எப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது? ஏற்கனவே வந்து இப்படி ஃபால் ஆகி சின்ன ரெக்கவரி, இப்படி ஃபால் ஆகிட்டு சின்ன ரெக்கவரி, இப்படி ஃபால் ஆகி பெரிய ரெக்கவரி, ப்ரீவியஸ் ஹைக்கே போயிட்டு திரும்பவும் கூட கீழே வந்து இங்கேருந்து மறுபடியும் போகும்போது தான் இவ்வளோ ஹைக்கு போயிருக்குது ப்ரைஸ். ஒரு சின்ன கரெக்ஷனு, அடுத்த ஹை. ஒரு சின்ன கரெக்ஷன் எதிர்பார்த்தோம், ஆனால் அது அளவுக்கு மீறி கரெக்டாகி வந்தது. திரும்பவும் வந்து அடுத்த ஹை போகிறதுக்கு ட்ரை பண்ணிச்சு, முடியலை, கீழே வந்துட்டோம். இப்போ இங்கேருந்து இன்னொரு தடவை போயிட்டு இப்படி கூட வர்றதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை. ஸோ பை ஆகுது அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம பை பண்ணி டார்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து கொஞ்சம் இழுத்துட்டு இங்கே டார்கெட் இருக்குதுன்னு செட் பண்ணிங்கன்னா இங்கே பிரச்சனை இங்கே இருக்குது. அதனால் வந்து அதை திரும்ப உங்களுக்கு பேக் ஃபயர், அதை ஹோல்டு பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன். அன்னைக்கு வந்து உள்ளே போகிறோம் வெளியில் வரோம் அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக வந்து இருக்காது. அதே மாதிரி இப்போ வந்து சரிஞ்சு விழுந்துகிட்டு இருக்கிற மார்க்கெட்டில் பையர்ஸ் வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் எங்கேயுமே காணும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்ல ஒரு பையிங் வந்து ஆனதுக்கப்புறம் தான் ப்ரைஸ் வந்து இவ்வளோ தூரம் வந்து போயிருக்கு. அப்போ இங்கேயும் நம்ம அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பைக்காக வெயிட் பண்ணலாம், தப்பே இல்லை. பை பண்ணி ஹோல்டு பண்ணுறோம். இல்லைனா நீங்கள் கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது. எப்போ நீங்கள் அந்த மாதிரி வந்து கேண்டில் பார்க்குறீங்களோ அப்போ நம்ம வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து ட்ரேடை வந்து கொண்டு போகலாம். ஸோ இதில் நீங்கள் 1 ஹவரில் போய் பார்க்கும்போது வந்து இதில் படிக்கட்டு உங்களுக்கு கிளியராக ஒரு இடத்துலையும் வந்து உங்களுக்கு வந்து படிக்கட்டு தான், அவ்வளோதான். இந்த படிக்கட்டை நீங்கள் வந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ணணும், ஒழுங்காக பயிற்சி பண்ணணும், ஒழுங்காக படிக்கணும். படிச்சிங்கனாலே உங்களுக்கு இதில் இருக்க அந்த சூட்சுமம் வந்து தெரிய ஆரம்பிக்கும். தெரிய ஆரம்பிச்சதுன்னா நீங்கள் யாரையும் எதுக்காகவும் வந்து கேட்கவே தேவையில்லை. நான் திரும்ப அதான் சொல்கிறேன், என்னையே நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க, எதிர்பார்க்கக்கூடாது. என்ன நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா நான் வரலைன்னா கவலைப்படாமல் நீங்கள் பாட்டுக்கு வந்து அனலைஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது. நல்லா பயிற்சியை எடுத்துட்டீங்க அப்படின்னா ட்ரேட் பண்ணிட்டே இருக்க வேண்டியது. ஸோ ஒரு முறையும் வந்து கீழே வரும்போதெல்லாம் ப்ரைஸ் வந்து ட்ரெண்டை நோக்கி தான் போயிருக்குது. ஒரு லோவிலேருந்தும் ட்ரெண்டை நோக்கி தான் வந்து ப்ரைஸ் வந்து போயிருக்குது. இப்போ வந்து புதுசாக வரும்போது இங்கே இருந்த லோ, அடுத்த லோ இவ்வளோ தூரம் வந்திருக்கிறான். மறுபடியும் ட்ரெண்டை நோக்கிட்டு போயிட்டு வரும்போது லோ வைக்க முடியாமல் கொஞ்சம் திணறு தான் செய்யுது ப்ரைஸ். ஹையும் வைக்க முடியல, லோவும் வைக்க முடியல. இப்போ எங்கே இருக்குது, இங்கே. இப்போ இந்த ப்ரைஸ் வந்து இங்கேருந்தே இப்படி வந்து மேலே இப்படி வந்து க்ளோஸ் வச்சிட்டானா திரும்ப ஒரு சின்னதாக கரெக்ஷன் வந்துட்டு இந்த ஹைக்கு வந்துடுவான். இவ்வளோ தான் விஷயம். திரும்பவும் இந்த லோவை கட் பண்ணாமல் இருந்தானா இந்த ஹைக்கு வந்துடுவோம். திரும்பவும் இந்த லோவை கட் பண்ணலனா இன்னொரு ஹை எட்டி பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நம்ம ட்ரெண்டாக வந்து போடுவோம். இந்த லோவை கட் பண்ணான்னா கொஞ்சம் கீழே வந்துட்டு தான் போவோம். ஸோ இது தொடர்ந்து வந்து தொடர்ச்சியாக நடக்கிற விஷயம். அப்போ இதுவும் அந்த வீக்லியில் நம்ம பார்த்ததும் கொஞ்சம் மேட்ச் ஆகுதா? ஏன்னா இது வந்து பிரேக் ஆகி இவ்வளோ தூரம் போச்சுன்னா வீக்லியில் ஓரளவுக்கு பாதி போகும். அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய ஃபால், அதுக்கப்புறம் வந்து மேலே போகிறதுக்கான சான்ஸ். ஸோ 1 ஹவர் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இன்னும் தெளிவடைகிற மாதிரி, இன்னும் நீங்கள் லோயர் டைம் ஃப்ரேம் போனீங்கன்னா, அதை ட்ரேடபிள் டைம் ஃப்ரேம்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே நம்ம பெரிய டைம் ஃப்ரேமில் எல்லாம் பார்த்த விஷயமே தான் திரும்ப வந்து இதில் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அது வந்து ஒரு பெரும் சரிவு. இந்த பெரும் சரிவுக்கு அப்புறமா வந்து ப்ரைஸ் வந்து மேலே வரும்போது வால்யூமோட வருது. இதுதான் டார்கெட்டு, இங்கே வந்தது. அடுத்த டார்கெட் வந்து இங்கே இருக்குது, இங்கேயே போயிடுச்சு.
அப்போ இங்கெல்லாம் இருக்கிற ஒரு வேகம் சக்தி வந்து இங்கே போக 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 கம்மியாகுது. இங்கே ஏற்கனவே நம்ம ட்ரெண்ட் லைன் போட்டு வச்சுருக்கோம். அந்த ட்ரெண்ட் லைனுக்கு வந்தோன்னா பொறுமையாக அப்படி கீழே வந்திருக்கணும். ஆனால் ஓப்பனிங்கே கீழே வந்தது. ப்ரீவியஸ் லோ எங்கே இருக்குதோ அங்கேயே வந்துட்டு மேலே போய், ஆனால் ப்ரீவியஸ் ஹையும் கட் பண்ண முடியல. ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து அப்படியே நின்று தவிச்சிக்கிட்டு வந்து இருக்கிறான். இங்கே இன்னும் 5 மினிட்ஸ்குள்ளார போனீங்க அப்படின்னா ட்ரெண்ட் லைனு, இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து ப்ரைஸ் வந்து பொறுமையாக வந்தது. இந்த பொறுமையாக வந்துக்கிட்டு இந்த ப்ரைஸு இந்த இடத்துல ஒரு வேகத்தை வந்து காமிச்சிருக்குது. இந்த வேகத்துக்கு அப்புறமா ஒரு க்ரீன் க்ளோஸ் வந்து வச்சுருக்கிறான். இந்த க்ரீன் க்ளோஸுக்கு அப்புறமா வந்துட்டு சின்னதாக ஒரு ஃபாலு இந்த ஹையை கட் பண்ணிச்சு. அடுத்த டார்கெட் இங்கே தான், இங்கே வந்துடும். அடுத்த டார்கெட் இங்கே, அடுத்த டார்கெட் இங்கே, அல்டிமேட் டார்கெட்டு இங்கே போகணும். சரியா? இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த சார்ட்டை பார்க்கும் போதே இதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்ணு முன்னாடி வந்து நின்றுச்சு அப்படின்னா நீங்களும் ஜெயிச்சிருவீங்க. இல்லைன்னா பயிற்சி பண்ணுங்கள், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. பயிற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே அதுக்கப்புறம் வெற்றி வந்து தன்னால் தேடி வரும். நீங்கள் எதை பற்றியுமே கவலையே பட தேவையில்ல. தன்னை போல் வந்துக்கிட்டே இருக்கும் வெற்றி. ஸோ ஒரு லோ பண்ணும்போது மேலே போகுது ப்ரைஸு, லோ பண்ணும்போது மேலே போகுது, லோ பண்ணும்போது மேலே போயிட்டு இருக்குது. அப்போ ப்ரீவியஸ் ஹையை என்றைக்கு எந்த டைமில் கட் பண்ணுறோன்னா அந்த டைமில் வந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை. இன்னும் நீங்கள் இந்த 15 மினிட்ஸில் பார்த்த அந்த விஷயத்தை இங்கே 5 மினிட்ஸில் பார்க்குறீங்க, தெரியுது? என்ன பண்ணியிருக்கான், அது பிளாஸ்ட் ஆகி போகிறதுக்கு முன்னாடி என்ன ஆயிருக்குது, இங்கே வந்து ட்ரெண்ட் ஆயிருக்கு, இங்கே வந்து லோ பண்ண முடியல. அப்புறம் தான் இது நடந்துருக்குது. எப்போ நடந்தது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த லெவலை வந்து கட் பண்ண முடியல, அப்புறம் இந்த லெவலில் கட் பண்ண அதே லெவலுக்கு வந்து கட் பண்ண முடியல, திரும்ப அதே லெவலுக்கு வந்து கட் பண்ண முடியல. இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் தான் திரும்ப அதே லெவலுக்கு வரும்போது வால்யூமோட மேலே போயிருக்குது. எங்கே போகணும், இங்கே போகணும். அதுக்கப்புறம் அடுத்த ஹை அங்கே. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து பையே இருக்காது. பை லைட்டாக வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, இன்னும் நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது, இன்னும் நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த இடத்துல இன்னும் அதிகமாக ஸ்ட்ராங்காக இருக்குது. அது அப்படியே வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகி கொண்டு போயிட்டான். ஸோ இதை வந்து 1 ஹவரில் பார்த்துட்டீங்க. 4 ஹவர்ஸில் போய் பார்க்கும்போது வந்துட்டு திரும்பவும் அந்த நம்ம பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்களா, அதே விஷயந்தான் நிஃப்டிலையும் வந்து நீங்கள் அந்த தடுமாற்றம் வந்து இங்கே வந்து பையர்ஸ் லுக்கிங் வீக். இது எப்போவோ போட்டது, நாட் மேக்கிங் நியூ ஹைஸ். ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க. ஏன்னா புது ஹை வைக்க முடியல. லோக்கு வந்த உடனே மேலெலாம் கொண்டு போகிறாங்க, அந்த அளவுக்கு வந்து ஆற்றல் இருக்குது. ஆனால் புதுசாக ஹை வைக்கிற அளவுக்கு வந்து சக்தி வந்து இல்லை. அப்போது லாஸ்ட் டைம் வந்து என்ன நடந்திருக்கு நிஃப்டியில், ஒரு இந்த இடத்துல ஒரு கார்னர் பண்ணிட்டாங்க, பாக்கெட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். இது ஒன்று இப்படி பிரேக் ஆகணும், இல்லை இப்படி பிரேக் ஆகணும். ப்ரீவியஸ் ஹையை பிரேக் ஆனால் அடுத்த லெவலுக்கு மேலே போவோம், ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணால் அடுத்த லெவலில் வந்து கீழே போகிறணும். எது வரைக்கும் அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணுற வரைக்கும். லோ வச்சா போயிட்டான், திரும்ப கீழே வந்து லோ வச்சா மறுபடியும் வந்து போயிருக்குது, திரும்பவும் கீழே வந்து லோ வச்சுருக்கிறான், திரும்பவும் மேலே போகும்போது என்ன பண்ணியிருக்கிறான், இங்கேயே போயிட்டான், ப்ரீவியஸ் ஹைக்கே போய் ஓப்பன் ஆகிட்டான். சரி, அப்போ அடுத்து வந்து இங்கே வாங்க. இங்கே வந்து இந்த லோவை கட் பண்ணியிருக்க கூடாது. கட் பண்ணோன்னே இவ்வளோ தூரம் வந்துட்டான், மேலே போயிருக்கிறான். லோ வச்சுருக்கிறான், இவ்வளோ தூரம் மேலே போயாச்சு. லோ இங்கே வச்சுருக்கிறான், மேலே போகும்போது இவ்வளோ தூரம் போயிருக்கு. இந்த ரோ பார்த்தீங்களா, இன்னும் அதிக பையர்ஸ் வந்து சேர்ந்துருக்குறாங்க. இந்த கோதாவில் வந்து இறங்கி இருக்கிறாங்க. இப்போ வந்து என்ன இருக்குது, இங்கே போய் லோ வைக்கணும், கீழே போய் லோ வந்து இங்கே வந்து வைக்கணும். ஆனால் என்ன ஆயிருக்குது, இங்கேயே வந்து தடுப்பாட்டம் வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. இது எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஃபால் ஆனதுக்கப்புறமா நடக்குது. அப்போ இங்கே நடந்தது அதே மாதிரி இம்மிடியேட்டாக வந்து அடுத்த நாள் ஓப்பன் இங்கே ஆயிருமா, அந்த மாதிரி எல்லா நேரத்துலலாம் எதிர்பார்க்கக்கூடாது. இது வந்து ட்ரம்ப் கேண்டில். ட்ரம்ப் டாரிஃப் இல்லைன்னு சொன்ன உடனே வந்து அந்த மாதிரி வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆச்சு. அப்போ இப்போ வந்து என்ன நடக்கணும், இந்த ஹையை கட் பண்ணணும். ஸ்லோ டவுன் ஆகிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ லோவுக்கு வரும்போது நீங்கள் தைரியமாக வந்து பை பண்ணலாமான்னா உள்ள பொசிஷன் நீங்கள், அதாவது அன்னன்னைக்கு ஸ்கேல்பிங் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஹோல்டு பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கேபிட்டல் தான். கேபிட்டல் இருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்போ வந்து மேலே போகணும், இதை கட் பண்ணணும். இதை கட் பண்ணால் மேலே போவான். எப்படி போவான்? இங்கேருந்து வந்து மேலே போய் கீழே கொஞ்சமாக கரெக்ஷன் ஆகணும். ஏன்னா இந்த ஹைக்கு போனோன்னே கரெக்ஷன், அடுத்து போனோன்னே இந்த ஹைக்கு போனோன்னே கரெக்ஷன், மறுபடியும் இந்த லெவலுக்கு போனோடனே வந்து, ஏன்னா ஏற்கனவே இந்த இடம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அந்த லெவலுக்கு போனோன்னே இன்னொரு கரெக்ஷன் வந்து எதிர்பார்க்கலாம். இல்லை ப்ரீவியஸ் ஹைக்கே போயிடலாம். இல்லைனா இந்த இடத்துலேருந்து லோ இந்த லெவலில் மறுபடியும் வந்து நின்றுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த மாதிரி வந்து ஒரு செட்டப் வந்ததுக்கப்புறமா கூட ப்ரீவியஸ் ஹைக்கே போகிறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை. ஸோ ஆக மொத்தம் மார்க்கெட்டுக்குள்ளார யார் இப்போ வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிருக்கிறா? பையர்ஸ் ஆர் மோர் கான்ஃபிடென்ட். எப்படி உங்களுக்கு தெரியுது? இவ்வளோ தான் இந்த ஃபால்லேருந்து பையாக இருக்குது, இவ்வளோ அதிகமாக பையாக இருக்குது, இவ்வளோ அதிகமாக வந்து பையாக இருக்குது. ப்ரீவியஸ் லோக்கு கீழே போகலை, அதனால் வந்துட்டு கொஞ்சம் பையர்ஸ் உள்ளே வர்றாங்க. ஆனால் தேவையான அளவுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான். ஏன்னா இந்த ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணால் தான் அந்த கான்ஃபிடென்ட் வரும். ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் போயிட்டு இப்படி வந்துட்டு கூட இப்படி வந்து போகலாம். நிறைய இன்ஸ்டன்ஸில் நீங்கள் வந்து பார்த்துருக்குறீங்க. ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டு மறுபடியும் ரைஸ் ஆகும்போது இந்த ஹைக்கு வந்து போயிடும். ஸோ உங்களுக்கு இவ்வளோ கிளாரிட்டி வந்து 4 hours வரும்போதே உங்களுக்கு வந்து கிடச்சிது. டெய்லியில் வரும்போது வந்து ப்ரீவியஸாக எங்கேயாச்சும் சப்போர்ட் எல்லாம் இருக்குதா அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை அங்கே வரலை அப்படின்னா வராமலேயே கூட மேலே இந்த ஹையை வந்து 4 hourல பார்த்ததே தான். இந்த ஹையை கட் பண்ணான்னா மேலே அடுத்து போகணும். கட் பண்ணாத வரைக்கும் பிரச்சனை தான். இப்போ வந்து பையர்ஸ் உள்ளே வந்துருக்கு. எதுக்கப்புறம் வந்திருக்காங்க? இவ்வளோ பெரிய ஃபாலுக்கு அப்புறம் பைய வந்திருக்காங்க. 100 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்தது, இப்போ 10 ரூபாப்பா, சும்மா வாங்கி போடுவோம் பார்ப்போம், அந்த நிலமையில் இருக்கிறாங்க பையர்ஸ். ஒரு பயம் இருக்க தான் செய்யுது, இருந்தாலும் வந்து உள்ளே வந்து என்ட்ரு ஆகுறாங்க. ஏன்னா அவ்வளோ சீப்பாக வந்து இப்போ வந்து மார்க்கெட் வந்து இருக்குது. அதனால் பயப்படாமல் இன்வெஸ்டராக இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரம் இது. சரியா? ஒருவேளை எதனாச்சும் தப்பாச்சு அப்படின்னா இந்த லெவல் வரையும் ப்ரைஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. எப்போ வந்து மேலே திரும்புதோ அப்போது வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கே கூட போகிறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை. ட்ரெண்ட் லைனையும் தாண்டிச்சுன்னா இதை நீங்கள் இப்படி இழுத்து விட்டுட்டு பார்த்துக்க வேண்டியதான். இந்த லெவல் வரைக்கும் போகணும். எப்போ இந்த இடத்துலேருந்து எந்த இடத்துலேருந்து திரும்புகிறான்னு தெரியாது. இங்கேருந்து திரும்புகிறானா இல்லை இங்கேருந்தே வந்து திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குதானே. ஆனால் திரும்பி அடுத்தடுத்து ஹையர் ஹையை வச்சு போனான்னா டார்கெட் வந்து அப்படியே நீங்கள் வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே போனதுக்கப்புறம் தான் அடுத்த ரிஜெக்ஷனையே நீங்கள் வந்து எதிர்பார்க்கணும். அது வரைக்கும் வந்து ஜாலி தான். பையர்ஸுக்கு சொல்கிறேன். ஓகே, நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே பார்த்தீங்களா? கோல்டு வந்து ஏன் இந்த மாதிரி வந்து கீழே போகிறான்? எல்லாரும் வந்து கோல்டு வந்து கண்ணாப்பினான்னு மேலே போகுது. நம்ம என்ன எதிர்பார்த்தோம்? 5000லேருந்து கீழே போகிறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா அது ஒரு ரவுண்ட் நம்பர். 5000 அப்படிங்கிறத இந்த கிரிக்கெட்டில் 100 அடித்தோன்னா அவுட் ஆகிடுவாங்க. 100 வரைக்கும் தம் கட்டி அப்படியே கரெக்டாக ப்ராப்பராக விளையாடுற அந்த கேமை 100 வந்துன்னா அப்பாடா, அந்த அப்பாடா தான் 5000. 5000 தாண்டி அடுத்தடுத்து போயிட்டே இருந்ததுன்னா 10,000 வந்துன்னா அப்பாடா 10,000 அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த விஷயம் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்குது. சரி, தொடர்ந்து அப்படியே வந்து மார்க்கெட் அப்படியே ஃபாலோ ஆகி அப்படியே இங்கே போயிடுவானா? அந்த மாதிரிலாம் நடக்குது. இப்போ என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா அடுத்த வீக்லியில் ஏதாவது ஒரு க்ரீன் க்ளோஸ் வந்து வரணும். 2024 வருஷத்தில் உங்களுக்கு பிரேக் ஆகி மேலே வந்தது 2026 தான் இவ்வளோ பெரிய ஃபால் வந்து நடந்துகிட்டு இருக்குது. அப்போ இங்கெல்லாம் பை பண்ணவங்கெல்லாம் கொஞ்சம் பேனிக் செல்லிங் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பேனிக் பட்டன் வந்து அழுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இதில் வீக்லியில் வந்து உங்களுக்கு பை கேண்டில் வர்ற மாதிரி தெரியல. ஒருவேளை பை ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் இதை உடனே நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா கொஞ்சமாக இப்படி போவான், போயிட்டு அடுத்த லெவல் கொஞ்சமாக இப்படி அடுத்தது இந்த லெவலுக்கே வந்துட்டு, ஏன்னா இங்கிருந்தால் இந்த புளிப்பாய்ச்சலில் வந்து மேலே போச்சு ப்ரைஸு. இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டு லோ வைக்க மாட்டான். இங்கெல்லாம் வந்து லோ வச்சு வந்தவனால இங்கே வர லோ வந்து வைக்க முடியாது. அந்த இடத்துல நின்றுட்டு இருப்பான். இது ஒரு ட்ரெண்ட் ஆகும். அப்புறம் பிரேக் ஆச்சு அப்படின்னா இப்படி
இது வந்து இன்னொரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளில் காட்டவா? இப்போ நம்ம என்னப்பா அது டைப் பண்ணோம், க்ரூடு 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 இப்போ இந்த க்ரூடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும். சாரி, 4 ஹவர்ஸ் தெரியுதா உங்களுக்கு? இப்போ நான் ஒரு விஷயம் சொன்னேன் பார்த்தீங்களா, கோல்டில் வீக்லி அதான் டைம் ஃப்ரேமு, இது என்ன சார்ட்டு அதெல்லாம் வந்து மறந்துடுங்க. பாடத்தை மட்டும் கற்றுக்கிட்டிங்கன்னா போதும். கடன்னு கீழே வந்துகிட்டே இருக்குதா. இந்த இடத்துல வந்து சரியாக ஆரம்பிச்சது, நம்ம இது வரைக்கும் எதிர்பார்க்கலாம். நான் அது வரைக்கும் வரல. இந்த இடத்துலையே வந்து பை ஆயிருக்குது, கீழே வரைக்கும் வந்துருக்குறான், மறுபடியும் பை ஆயிருக்குது. இது தொடர்ந்து நடந்து என்ன இருக்குது, இந்த லெவலை வந்து கட் பண்ணி ப்ரைஸை மேலே போனோன்னு என்ன ஆகுது, அப்படியே அடுத்து லோவை கட் பண்ணாமல் இருந்ததுனால ப்ரீவியஸ் ஆகியே போயிடுச்சு ப்ரைஸ். அவ்வளோதான் விஷயம். ப்ரீவியஸ் ஐக்கு அழகாக வந்து போயிட்டு அங்கே தான் போய் நின்றுச்சு ப்ரைஸ். ஸோ இதே தான் நம்ம வந்து எங்கே எதிர்பார்க்குறோம், கோல்டில் எதிர்பார்க்குறோம். கோல்டில் வந்து எப்படி எதிர்பார்க்குறோம், அதுவும் வீக்லி டைம் ஃப்ரேமில் எதிர்பார்க்குறோம். இப்போ இந்த மாதிரி விழுந்துட்டு இருக்க மார்க்கெட்டு ஒன்ஸ் வந்து மேலே இவ்வளோ தூரம் வரும், வந்த மார்க்கெட்டை என்ன சொன்னால் இப்படி வந்து பொறுமையாக வந்து அடுத்தடுத்து வந்து லோ விற்கிறது வந்து கொஞ்சமாக கம்மியாகும். அதுக்கப்புறம் வந்து மேலே போகும்போது அந்த ப்ரீவியஸ் ஹைக்கே போயிடும். அது வந்து இந்த லெவல்லேருந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை. 5000லேருந்து இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா 4000 வந்துருச்சு. 4000 வந்தோன்னா திரும்ப வந்து நம்ம ஆளுங்க ஆஹா நல்ல ரேட்டுப்பா அப்படின்னு சொல்லி திரும்ப வந்து பை பண்ணுறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை. சரி, அப்படி நீங்கள் வந்து லோவர் டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடந்துகிட்டு இருக்குது, தொடர்ந்து வந்து ஃபாலோ ஆகிட்டு இருக்கிற க்ரூடு கொஞ்சம் வந்து மேலே போச்சு. ப்ரீவியஸ் ஹைக்கு வந்து போய் இங்கெல்லாம் வந்து ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே வந்து கம்ஃபர்டபுளாக வந்து ஹை வைக்க முடிஞ்ச கோல்டால் அடுத்தடுத்த லெவலுக்கு போகும்போது வந்து ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே போய் கம்ஃபர்டபுளாக வைக்க முடியல. எப்போது, இங்கே மலை ஏறினதுக்கு அப்புறம். அப்போ ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணும்போது ஹையை கட் பண்ண முடியல, கீழே வந்தால் ஹையை கட் பண்ண முடியல, கீழே வந்தால் அப்படியே மார்க்கெட்டை வந்து முடிச்சு வச்சுருக்குறாங்க. ஸோ வீக்லியில் பார்க்கலாம், நீங்கள் ஒரே கேண்டில் வந்து தலைகீழாக வந்து கீழே வந்துருச்சு அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுற டைம் ஃப்ரேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இது வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கும். நிறைய எக்கச்சக்க ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்கும். நம்மளுக்கு தெளிவாக வந்து சொல்லவும் செய்யும் மார்க்கெட். அந்த மார்க்கெட்டுடைய லாங்குவேஜை நீங்கள் எப்போ புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ தான் வெற்றி. ஒரு பெரிய சரிவுக்கு முன்னாடி இந்த இடத்துல தான் வந்து மார்க்கெட்டை வந்து வெயிட் பண்ணியிருக்குது. திரும்பவும் அந்த இடத்துக்கு இந்த பெரும் சரிவு ஒரே அடியாக விழுந்த இந்த சரிவில் இருந்து மெதுமெதுவாக மீண்டு வந்து ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்கு. எங்கே போயிருக்குன்னா எங்கே சரிவு ஆரம்பித்ததோ அங்கேயே போயிருக்கு. அங்கே போனோன்னா எதுக்கோ வெயிட் பண்ணிகிட்டே இருந்த மாதிரி வெயிட் பண்ணியிருந்து தலையிலே ஒரு கொட்டு வச்சு கீழே அனுப்பிச்சிட்டாங்க. எங்கே அனுப்பிச்சிருக்காங்க, இங்கேயே அனுப்பிச்சிருக்காங்க. எப்போ எங்கேருந்து நடந்துகிட்டு இருக்குது, இங்கிருந்தே இந்த விஷயம் வந்து நடந்துகிட்டு இருக்குது. அடுத்த ஹையை பண்ண விட்டவே மாட்டோம். ஹை எப்போ பண்ணுறாங்களோ அப்போ தான் மேலே. அது வரைக்கும் வாய்ப்பு இல்லை ராஜா தான். சரியா? சரி, ஓகே. வீக்லியில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்ச அந்த விஷயம் வந்து இதில் பார்க்கும்போது உங்களுக்கு கண்ணா பின்னான்னு வந்து கீழே போகிறது நல்லாவே வந்து தெரியுது. ரொம்ப தெளிவாக வந்து கீழே போகுது. நல்ல பெரிய ஃபாலுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்களா க்ரீனில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. க்ரீனில் க்ளோஸ் ஆனோன்னா தான் 50% வந்து போயிருக்கு. இந்த பெரிய ஃபாலில் எப்படியா இருந்தாலும் 50% வந்து போயிடும் அப்படிங்கிறது நம்ம ஒரு கணக்கு. அந்த மாதிரி வந்து எதிர்பார்க்கலான்னு நான் வந்து சொல்லியிருக்கிறேன். அந்த 50% வந்து அழகாக வந்து போயிட்டு இன்ஃபேக்ட் 61.8 வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த சரிவு வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. கடன்னு கீழே வந்தாச்சு. திரும்ப இதே லெவலுக்கு வந்துருக்குது. இந்த இடத்துலேருந்து பை ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா பெரிய சரிவுக்கு அப்புறமா ஒரு சின்னதாக பை ஆகும். திரும்ப கீழே வரும்போது வந்து இந்த லெவல்லேருந்து திரும்ப வந்து பை ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு. இந்த லெவல்லே சின்ன ரிஜெக்ஷனுக்கு அப்புறமா இன்னும் பிரேக் ஆகி போச்சுன்னா இங்கே, அடுத்து இங்கே. ஸோ வரக்கூடிய ட்ரேடிங் செஷனில் நீங்கள் அது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எதிர்பார்க்கலாம், கண்கூடாக வந்து பார்க்கலாம்.
அடுத்தடுத்து லோ வந்து ரொம்ப அக்ரெசிவாக லோ வைக்கல அப்படின்னாலே செட்டில் ஆகிடுச்சு அப்படின்னா பையர்ஸ் வந்து உள்ளே வர்றாங்க அப்படிங்கிறது வந்து இன்னும் நீங்கள் அதிக டைம் ஃப்ரேம் போக போக இதெல்லாம் வந்து கண்கூட வந்து தெரிய ஆரம்பிச்சு. இவ்வளோ தான் பை ஆச்சு, இவ்வளோ பையாக இருக்குது. இப்போ ஒரு வேளை இந்த ப்ரீவியஸ் லோக்கே வந்ததுன்னா நல்லாவே பை ஆகி போகிறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை. அதுக்கப்புறம் வந்து லோ வைக்க மாட்டான், அதுக்கப்புறம் வந்து இப்படி, அப்புறம் லோ வைக்காமல் இப்படி. ஸோ வரக்கூடிய வாரங்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கோல்டுக்கு. ஏன்னா இவ்வளோ பெரிய சரிவுக்கு அப்புறம் ஒரு நல்ல க்ரீன் க்ளோஸு எங்கே போயிருக்க ப்ரைஸ் இங்கேயே போயிடுச்சு, 3/4 போயிடுச்சு. அதே மாதிரி ஒரு க்ரீன் க்ளோஸை இங்கே நம்ம எதிர்பார்க்கலாம். ப்ரீவியஸ் ஐயை கட் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ மார்க்கெட்டை இந்த மாதிரி வந்து பார்க்க ஆரம்பிங்க. நீங்கள் மார்க்கெட்டை இந்த மாதிரி வந்து பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அடுத்து என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து புரிய ஆரம்பிக்கும். நல்லா புரிய ஆரம்பித்ததுக்கப்புறமா ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங்கை எங்கேயும் போயிடாது. ரொம்ப அவசரப்பட்டு நான் ட்ரேட் பண்ண போகிறேன், என்கிட்ட இருக்கிற இந்த கொஞ்சம் காசை வச்சு நான் ட்ரேட் பண்ணி மிகப்பெரிய பணக்காரனாக போகிறேன் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை வந்து விட்டுருங்க. ஏன்னா எந்த விஷயமா இருந்தாலும் அவ்வளோ ஈஸி கிடையாது. தேவையான பயிற்சி வந்து உங்களுக்கு, கடுமையான பயிற்சி வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். கடுமையான பயிற்சிக்கு அப்புறமா மெதுவாக போட்டிகளில் சின்ன போட்டிகளில் கலந்துக்கிட்டு வெற்றி அடைய உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் அதிகமாக வரும். கான்ஃபிடென்ஸ் அதிகமாக வர பெரும் போட்டிகளில் நீங்கள் வெற்றியில் குவிக்க ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத மற்றவங்களோட இன்னும் தெளிவாக வந்து புரிய ஆரம்பிச்சதுன்னா வெற்றி தன்னால் தேடி வரும். அந்த லெவல் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வந்து பொறுமையாக வந்து இருங்க. அவசரப்பட்டு நான் வந்து ட்ரேட் பண்ண போகிறேன், நான் இருக்கிறத வச்சு நான் பெரிய விஷயங்களை சாதிக்க போகிறேன் அப்படின்னு களத்தில் வந்து இறங்காதீங்க. இப்போ கோல்டுலேயே நீங்கள் எதுக்காக வெயிட் பண்ணுவீங்க? ஒரு க்ரீன் கேண்டலுக்காக வெயிட் பண்ணலாம், தப்பில்லை. வெயிட் பண்ணி இருந்ததுக்கப்புறமா வந்து க்ரீன் கேண்டில் வந்தோன்னே இந்த க்ரீன் கேண்டில்லேருந்து ப்ரைஸ் வந்து இப்படி போயிடும் அப்படிலாம் இல்லை. ப்ரைஸ் கொஞ்சம் மேலே போகும். க்ரீன் கேண்டில் வந்துன்னா ஒரு சின்ன நம்பிக்கை மேலே வரும். ஒரு பெரிய சரிவுக்கு வருமா ஒரு சின்ன நம்பிக்கை. திரும்ப வந்து இது ஃபால் வந்து கண்டினியூ ஆகலாம். கண்டினியூ ஆகி இந்த லோக்கு கீழே எங்கே சரிவு இருந்தால் அந்த சரிவுக்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா அங்கேருந்து இன்னொரு ஏற்றம். அந்த சரிவை நம்ம பார்த்துட்டே இருக்கணும். இந்த சரிவுடைய டிஃப்ரென்ஸ் வந்து கம்மியாகுது அப்படின்னா நம்பிக்கை வந்து முன்னாடியே இருக்குது அப்படின்னா எவ்வளோ தான் போவான். அடுத்த தடவை அந்த லெவலுக்கே வராமல் மேலே போகும்போது இதை வந்து கட் பண்ணான்னா அடுத்த ஹைக்கு வந்து போவான். அப்படி தான் நம்பிக்கை வந்து வரும். ஒரே அடியாக நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு வந்து நடக்காது. ஒரே நிமிஷத்துலேயும் வந்து அது வந்து நடந்துகிட்டு இருக்காது. இந்த மாதிரி ட்ரெண்டு வந்து போடுங்க. ட்ரெண்டை கட் பண்ணுறானான்னு பாருங்கள். கட் பண்ணனா அப்படின்னா கொஞ்சம் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த ட்ரெண்டு எங்கேருந்து ஆரம்பித்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு இங்கேருந்து ஆரம்பித்தான். இந்த ஏற்றம் வந்து இந்த இடத்துலேருந்து ஆரம்பிச்சது. அப்போ இந்த இடத்துக்கே வரும்போது இன்னும் பையிங்கான வாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்னு. இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதா அப்படின்னா நீங்கள் பேங்க் நிஃப்டி போனீங்கன்னு தெரியும். ஸோ ப்ரீவியஸாக எந்த இடத்துலேருந்து ஏற்றமாச்சோ அதே இடத்துக்கு வரும்போது ஒரு சின்ன ஒரு கண்டிப்பாக ஒரு ஏற்றம் வந்து இருக்கும். இது வந்து இறக்கமாக தொடர்ந்து போனால் கூட அதுக்கான வாய்ப்பு இருந்தால் கூட அந்த சின்னதாக ஒரு ஏற்றம் வந்து நீங்கள் கட்டாயமாக வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அது வந்து இங்கே நடந்துருக்கு, கண் கூட இங்கே நடந்துருக்குது. அதே நீங்கள் வந்து இங்கேயே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். ஒருவேளை கீழே வந்ததுன்னா சொல்கிறேன். சரியா? சரி, ஓகே. ஒரு நல்ல பைக்காக நம்ம ஒரு பை க்ளோஸுக்காக நம்ம வந்து எல்லா மார்க்கெட்லேயுமே அதுதான் நடந்துகிட்டு இருக்குது. அந்த க்ளோஸுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணலாம், தப்பே இல்லை. அந்த க்ளோஸ் வந்தது அப்படின்னா அடுத்து ட்ரேடை வந்து நம்ம கட்டமைச்சிட்டு போனால் யூஎஸ் மார்க்கெட்டில் இருந்து ஆரம்பித்து எல்லாமே வந்து தலைகீழாக அவ்வளவு $1 trillion போச்சு, அப்படி ஆச்சு இப்படி ஆச்சுன்னு அதே பழைய கதையை வந்து எல்லாருமே சொல்லத்தான் செய்வாங்க. அது நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆயிருக்கு, இவ்வளோ பெரிய ஏற்றம் வந்தது, அப்போ பல $1 trillion நீங்கள் சம்பாரிச்சிருப்பீங்களே, அதை ஏன்டா சொல்ல மாட்டீங்க அப்படின்னு நீங்களே வந்து கேட்டுக்கோங்க. இதை மறந்துடாதீங்க. ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா பையிங் அந்த ஆக்டிவிட்டி பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். ஒரு பெரிய ஃபாலாக இருக்குது, பையிங் ஆக்டிவிட்டி இருக்குது. ஆனால் ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ண இங்கே இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணணும். கட் பண்ணானா தான் அடுத்தடுத்து மேலே போவான். இந்த கட் பண்ணாத வரைக்கும் லோ வைப்பான். லோ வச்சானா மேலே வரும்.
லோ வச்சானா மேலே தான் வருவான். லோ வச்சானா மேலே தான் வரும். லோ வச்சிருக்கிறான், மேலே தான் வருவான். இவ்வளோ பெரிய ஃபால் ஆனதுனால பையிங் வந்து இந்த மாதிரி வந்து நடக்கும். பையிங் வந்து நடந்தது அப்படின்னா அடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பொறுமையாக வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை. சரியா? எல்லாம் மார்க்கெட்டு விழுதும்பாங்க. விழுந்துட்டு போகுது எங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு ட்ரேட் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இன்னும் கொஞ்சம் கூட இப்படி வந்து இழுத்து விட்டு கவனம் வந்து வச்சுக்க வேண்டியது. சரியா? நல்ல ஒரு ஏற்றம். 25வது வருஷம் வந்து இப்போ நல்லா வந்து மேலே போயிருக்கு. அதுக்கான கரெக்ஷன் வந்து வந்துட்டுருக்கு. எந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே போச்சோ ப்ரைஸ் அந்த லெவலை நோக்கி வந்துட்டு இருக்கு. அப்போ இந்த ரேஞ்சிலேருந்து திரும்ப வந்து மேலே கொஞ்சம் புஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஒரு க்ரீன் க்ளோஸ்க்காக வெயிட் பண்ணலாம். ஆயில் வந்து அதான் ஆயில் கண்ணாப்பின்னான்னு தான் போயிட்டு இருக்கேன். நம்ம வந்து பிரேக் ஆகுது அப்படின்னு வந்து சொன்னோம். பிரேக் ஆச்சுன்னா அடுத்த லெவல் போகணும்னு சொன்னோம். அவன் அடுத்த நாளே வந்து போகிற மாதிரி வந்து போயிட்டான். ஸோ ஆயில் இவ்வளோ நாளாக அப்படியே போட்டு அமுக்கி வச்சு ஏதோ ரிலீஸ் பண்ண உடனே பறந்து போன மாதிரி வந்து பறந்து போயிருக்குது. அடுத்தடுத்து ஹை பண்ணிட்டு தான் போயிட்டு தான் இருக்கிறான். ஸோ கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணி பார்த்து தான் பார்க்கணும். ஆயில் வந்து இன்னும் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்குது ஆயில். இந்த ஹையை எப்போ வந்து பிரேக் பண்ண ட்ரை பண்ணுறானோ அடுத்த லெவலுக்கு இங்கே போகும். அடுத்த லெவல் வந்து இங்கேயே இருக்குது அல்டிமேட் லெவலு. அந்த ஷாக்கை அப்சர்வ் பண்ணும்போது வந்து மேலே போச்சு அந்த லெவல் அது. இது திரும்ப வந்து இதை நீங்கள் பார்த்து ஆயில் நீங்கள் ட்ரேட் பண்ணலன்னா இதை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத. ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா வந்து இந்த இடத்துல எப்படி வந்து பையர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க தெரியுதா மார்க்கெட்டை. பெரிய ஃபால் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த லோ வந்து ப்ரீவியஸாக எந்த இடத்த பிரேக் பண்ணுச்சோ அந்த இடத்துக்கே வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே போகும்போது இந்த ஹையை கட் பண்ணி போய் பொறுமையாக அப்படியே வந்து அந்த லெவல்லையே ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. இது ஆயில் மார்க்கெட் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து இவங்க அடிச்சுக்கிறத பார்த்தா வந்து இன்னும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் நிறையா இருக்குது. பிரெண்ட் க்ரூடு வந்து மேலே தான் இருக்குது. இது வந்து யூஎஸ் ஆயிலு. ஸோ அடுத்து ஆயில் வந்து ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. பார்ப்போம். ஏன்னா அது வந்து லோயர் லோ வந்து கட் பண்ணாமல் இன்னும் வந்து மேலே போகிறதுக்கு தான் முயற்சி பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் எல்லாம் ஆயிலை தவிர மீதி எல்லாம் கோல்டு மற்ற எல்லா மார்க்கெட்டு ஃபாரெக்ஸு எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு க்ரீன் க்ளோஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ நல்ல ஒரு க்ரீன் க்ளோஸ் வந்தது அப்படின்னா அடுத்த லெவலுக்கு வந்து ப்ரைஸ் போகும். அந்த க்ரீன் க்ளோஸுக்காக வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி இருந்துட்டு அடுத்த ட்ரேடை வந்து கட்டமைக்க பாருங்கள். இது வந்து நம்ம பேட்டர்ன் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா சரியாக வந்து இதாகல. ஆனால் இந்த ரேஞ்சுக்கு வந்து வந்துடும் ப்ரைஸ் யூரோ யூஎஸ்டி. வந்ததுக்கப்புறம் தான் வந்து அடுத்த ஃபாலாக இல்லை இதை பிரேக் பண்ணி மேலே போய் இந்த லெவலுக்கு போகுதா அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். சரியா? இந்த ஃபால்லையும் வந்து எப்படி வந்து அதை இந்த ஃபாலை அப்சர்வ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா தெரியும். நல்ல ஒரு பையாக இருக்கா, 2வது ரோ பையாக இருக்கா, 2வது ரோ பையிலேருந்து வந்து அடுத்த லோ வந்து வைக்க முடியலையா, அடுத்து இந்த ஹையை கட் பண்ணியிருக்கு, அடுத்து இந்த ஹையை கட் பண்ணியிருக்கு, அடுத்து இந்த லெவலுக்கு வந்தோன்னா மறுபடியும் வந்து விழ ட்ரை பண்ணியிருக்கிறோம். திரும்ப அதை கரெக்ஷன் ஆகிட்டு திரும்ப இந்த ஹையாக இருக்குது. இப்போ கரெக்ஷன் ஆகிட்டே இருக்குது. இந்த லோக்கு வரக்கூடாது. திரும்ப மேலே போகும்போது இந்த ஹைக்கே போயிடும். அவ்வளோ சிம்பிள் தான் ட்ரேடிங்கு. ஆனால் அது வந்து பயிற்சி பண்ணால் தான் சிம்பிள். சரியா? சரி, ஓகே. எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. பொறுமையாக வந்து இருங்க. அவசரப்பட்டு ட்ரேட் பண்ணணும்னு இறங்காதீங்க. நிறைய பயிற்சி பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம விளையாண்டு பார்த்துக்கலாம். சரியா? நன்றி, வணக்கம்.